இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெதுவாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகின் தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய் இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதிக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க தோழர்.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 426வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். மன்னிக்கவும், 429வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க கோடை மழை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். கோடை மழை என்றென்றும் இந்த உயிர்கள் மீது மனிதநேயம் மிக்கதாக இந்த அனல் கக்கும் வெப்ப சூழலில் நம்முடன் இணைந்து வாழக்கூடிய சக உயிர்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், விலங்குகள் அனைத்திற்கும் பெரும் மழையாக வந்து அவர்கள் வாழ்வியலில் ஒரு மலர்ச்சியை, நமது வாழ்விலும் மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வம் நிறைந்த ஒன்றாக கோடை மழை இருக்கின்றது. அந்த வெயிலின் தாக்கத்தில்தான் நிழலின் அருமை தெரியும் என்று பெரியவர்கள் எப்பொழுதும் கூறுவார்கள். அந்த அளவிற்கு இப்பொழுது பெய்யக்கூடிய மழை என்பது என்றென்றும் சிறப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அவ்வகையில் நமது தளத்தில் தம்முடைய பிறந்த நாள் சிறப்புரையை நம்மிடையே இலக்கிய வெள்ளியாக ஒவ்வொரு வாரமும் நாம் ஏறெடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வாரம் இலக்கிய ஆளுமையாக நம்மிடையே இணைந்திருப்பவர் மதுரை பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் செயலாளர் அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் அவர்கள். இவர் சொர்க்கத்தில் சில காலங்கள், காணத்துவையல் என்ற 2 படைப்புகளை, ஒன்று சிறுகதை தொகுப்பு, மற்றொன்று கவிதை தொகுப்பை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு எழுத்தாளராக, கவிஞராக பரிசளித்துள்ளார். மேலும் தமிழருட்பா என்ற தனித்தமிழ் அறிஞர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நூலினையும் தற்பொழுது நூலாக்கம் செய்து வருகின்றார். அன்னை தமிழ் மீது ஆழ்ந்த பற்றுடையவராக நிறைய தமிழார்ந்த பயணத்தை தமது வாழ்வியல் வழித்தடமாக கொண்டு இயங்கி வருபவர்களுள் குறிப்பிடத்தக்கவராக அன்பு சகோதரர் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்று இலக்கிய வெள்ளியில் நம்மிடையே இணைந்து கொண்டு நாளை பிறந்த நாள் காண இருக்கும் சூழலில் நம்மிடையே அற்புதமான சிறப்புரையை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்க நமது எளிய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்ற தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் வாசிப்பு அனுபவம் குறித்த ஒரு உரையில் நாமும் பங்கேற்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசிக்கும் ஆர்வத்துடன் செவிமடுப்போம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரித்திரம் படைப்போம் குழுவினருக்கு நன்றி. அதுவும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு, அதில் என்னையும் பேச அழைத்ததுமைக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள். வாசிப்பு, அதாவது வாசிப்பு என்பது வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பு. ஆனால் நாம் வாசிக்க ஆரம்பித்தால் நாம் பிறரை நேசிப்போம், அதேபோல் நம்மையும் பிறர் நேசிப்பார். அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த தரங்கள் மாறும், உயரும் என்பதுதான் உண்மை. ஏன்னால் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் எதை நோக்கி வாசிக்கிறோம் என்றால் நமக்கு பிடித்தமானவற்றை முதலில் வாசிக்க ஆரம்பிப்போம்.
ஏன்னா நம்ம எதில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டு இருக்கின்றோமோ அதுதான் அதைத்தான் நம்ம தேடி போவோம். அதை நோக்கி தான் நம்மளோட வாசிப்பு அனுபவங்களும் முதல்ல ஆரம்பிக்கும். எனக்கு வந்து எப்படி வாசிக்கும் அனுபவம் வந்தது, அந்த வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்றால், எங்கள் வீட்டில் உள்ள எனது அண்ணன் அக்கா அவர்களுடைய அந்த தூண்டுதலால் தான் வாசிக்கும் அந்த பழக்கம் வந்தது. ஏன்னா அவங்க வந்து சிறு வயதிலே புத்தகங்கள் வாசிப்பாங்க அதிகமாக, இந்த கதை புத்தகங்கள், அதே மாதிரி இந்த காமிக்ஸ் அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்து வாசிப்பாங்க. அதே போல் வந்து பிற்காலத்தில் அவங்க அந்த நாவல்களையும் அதிகமாக வாசிப்பாங்க. கண்மணி நாவல், அப்புறம் ராஜேஷ்குமார் அவர்களின் கிரைம் நாவல் போன்ற நாவல்களையும் வாசிப்பாங்க. அதோடு ஒட்டி தான் எனக்கும் இந்த வாசிப்பு அனுபவங்கள், அது வாசிக்க வேண்டும், அதில் என்ன இருக்குது, ஏன் அதை வந்து அவங்க அதிகமாக வாசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் அதில் வந்துச்சு. அதுவும் போக வந்து எனக்கு ஆரம்ப காலத்தில் வந்து துணுக்குகள் வாசிக்க தான் அதிகமாக பிடிக்கும். எனக்கு பெரிய புத்தகங்கள் எடுத்து வாசிக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு இது எனக்கு, ஏன்னா புத்தகத்தை பார்த்ததுமே வந்து இவ்வளோ பெரிய புத்தகத்தை எப்படி வாசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தடை ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் போக போக இந்த துணுக்குகள் வாசிக்கும் போது, அதே போல் சின்ன சின்ன அந்த வார இதழ்கள், அப்புறம் மாத இதழ்கள், அந்த மாதிரி இதழ்களை வாசித்து தான் எனக்கு அந்த புத்தகங்கள் மேலான ஆர்வங்கள் அதிகமாச்சு. ஒரு சில நேரங்களில் அந்த புத்தகம் பற்றிய விமர்சனங்கள் வரும். அப்போ அந்த புத்தகத்தை தேடி நம்ம வாசிப்போம். அது நமக்கு வந்து எது நமக்கு இப்போ அறிவியல் சார்ந்து நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த அறிவியல் சார்ந்த புத்தகங்களை நம்ம வாசிக்க தோணும். அதே மாதிரி இலக்கியம் சார்ந்த பயணிகளும் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், இப்போ நம்மளுக்கு கதைகள் பிடிக்கும்னா கதைகள் சார்ந்த புத்தகங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கிறோம். இப்படி தான் வந்து என்னுடைய அனுபவங்களும் இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து அந்த சிறுவர் மலர், வாரமலர், அதில் உள்ள அந்த காமிக்ஸ் கதைகள், அந்த மாதிரியான ஒரு வாசிப்புகள் வந்து எனக்கு சின்ன வயதுல இருந்தே இருந்தது. காரணம் அவங்க அக்காவும் அண்ணனும் அவங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை வச்சு தான். அது மட்டும் இல்லை, அப்பாவும் வந்து ஒரு சில புத்தகங்கள், அவங்களுக்கு என்னன்னா அந்த சித்த வைத்தியர் முறையில் உள்ள புத்தகங்கள் அதிகமாக வாசிக்கக்கூடியவங்க அப்பா. அது வந்து அவங்க வைத்தியமும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அதையும் வந்து அவர் தொடர்ந்து வாசிப்பாங்க. அதனோட ஒரு மரபு கடத்தலும் எனக்குள்ள இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அது உண்மைதான், அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா வாசிப்பு அனுபவங்கள் தான் என்னோட உள்ள கடத்திட்டு அது தொடர்ந்து வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொண்டு வந்துச்சு. அது ஒரு வாசிப்பு என்பது வந்து ஒரு வெறுமனே வந்து நம்ம வாசித்து முடித்தால் அந்த வாசிப்பு வந்து பிறவற்றை தேடுகிற அளவுக்கு இருக்கணும். ஒரு புத்தகத்தை வாசிச்சு முடிக்கணும்னா அந்த புத்தகம் எப்படி இருக்கணும்னா அந்த புத்தகத்தோட அந்த தேடல் முடியக்கூடாது, அந்த தேடல் தொடங்கி வைக்கிறதாக அந்த புத்தகம் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான நூல்களை நாம் தேர்ந்தெடுத்து வாசிக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு புத்தகங்களும் வந்து எல்லாமே வந்து அதைத்தான் நம்மளுக்கு கற்றுத்தரும். ஒரு புத்தகத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு புத்தகத்தை நோக்கி நம்ம பயணிக்க வைக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அதை நோக்கி தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புத்தகம் என்பது நம்மை வந்து மீண்டும் தேட வைக்கிற ஒரு புத்தகமாக இருக்கணும். வாசிப்பின் மேன்மைகள் அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைக்கு நம்ம பேசப்படுகிற அனைத்து தலைவர்களுமே வந்து வாசிப்பு அனுபவம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். இப்போ வாசிப்பை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு வாசிப்போட மேன்மையை பற்றி சொல்லணும்னா நம்ம அந்த பகத்சிங் அவர்களை எடுத்துக்கலாம். பகத்சிங் அவர்கள் என்னன்னா, தன்னுடைய இறக்கும் தருவாயில், அதாவது அவர் தூக்கு மேடைக்கு ஏறுவதற்கு முன்னாடி 2 மணி நேரங்கள் அவருக்கான அந்த உடல் பரிசோதனை நடக்கிறது. அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கிற உடல் பரிசோதனை நடக்கிறது. அப்பொழுது அவருடைய வழக்கறிஞரும் உடன் இருக்கின்றார். அப்போ அவர் வந்து வழக்கறிஞர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு புத்தகம் எடுத்துட்டு வர சொன்னேனே, அந்த புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு. அதாவது அந்த புத்தகம் என்னன்னா ரெவல்யூஷனரி லெனின் அப்படிங்கிற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் வந்து அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நான் அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி அந்த புத்தகம் எடுத்துட்டு வரப்பட்டு அவர்கிட்ட கொடுக்கப்படுகிறது. அவருக்கான அந்த மணித்துளிகள் வந்து குறைவாக தான் இருக்குதுன்ட்டு அவர் தொடர்ந்து அந்த பரிசோதனை நடந்து கொண்டு இருக்கும் போதே அதை படித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற. அதாவது என்ன இது தோணுதுன்னா, நம்ம சாவும் தருவாயில் இருக்கும்போது கூட அந்த வாசிப்பு என்பது நாம் எதையாவது தெரிந்து கொண்டு சாக வேண்டும் என்கின்ற அந்த தேடல் வந்து ஒரு வாசகனுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதை காமிக்குது. அது மட்டும் இல்லை, வஉசி அவர்களை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய சிறை வாழ்க்கையை வந்து ரொம்ப கொடுமையான சிறை வாழ்க்கையை வந்து அவர் அனுபவித்தார். ஆனால் அந்த வஉசி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து சிறைச்சாலையில் செய்த துயரத்தை மறக்க வைத்தது என்னுடைய செந்தமிழ். அதே போல கைத்தோல் உரிய கடும் பணி புரிந்த போது என் கண்ணீரை மாற்றியது என் கன்னி தமிழ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோடு மட்டும் இருக்கல, அவர் தொல்காப்பியம் படித்து எனது தொல்லைகளை மறந்தேன்,
இந்நிலையை கற்று என் இன்னல்களை மறந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அந்த வாசிப்பு அனுபவங்களை எல்லாமே தொகுத்து அதனுடைய உண்மைத்தன்மைகள் அவர் அது அந்த மெய் உணர்வு அப்படிம்பாங்கல்ல, அந்த மெய் அறிவு மெய் உணர்வு இதையெல்லாம் தொகுத்து அவர் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் வந்து என்னன்னா தன்னுடைய நேரத்தை எல்லாமே பயனுள்ளதாக மாற்ற வாசிப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு வாசகன் என்றைக்குமே தனிமைப்படுத்த முடியாது ஒரு வாசகனை, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு வாசகன் ஒருவன் இருந்தால் அவனுக்கு ஒரு புத்தகம் போதும், அவன் தனிமை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல ஒரு எழுத்தாளனுக்கு வந்து என்னன்னா ஒரு பேனா போதும், அவன் தனிமையை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து உண்மை. அதுதான் வந்து வாசகனுடைய ஒரு மேன்மைத்தன்மையா அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சிறு வயதிலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த அறிவை வந்து அதிகமா கொண்டு வரதும் வந்து இந்த வாசிப்பு பழக்கம் தான். நாம வந்து கற்கவில்லை என்றால் கூட வாசிப்பின் மூலம் உயர்ந்த மிகப்பெரிய ஆளுமைகளும் நம் மண்ணில் இருக்கின்றார்கள். முக்கியமா சொல்லணும்னா மாப்போசி அவர்களை சொல்லலாம். மாப்போசி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறவர் தான் மாப்போசிங்கிறவர். அவர் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய அந்த தமிழ்நாட்டின் எல்லைகளை காப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் செய்து நம் தலைநகரான சென்னை மீட்டு கொடுத்தவரும் மாப்போசி அவர்கள் தான். அதே போல வந்து தென்குமரி எல்லை போராட்டத்தில் மார்ஷல் நேசமணியுடன் இணைந்து அந்த குமரியையும் நமக்கு மீட்டு கொடுத்தவர் மாப்போசி தான். அவருடைய தமிழரசு கழகத்தில் பல தொண்டர்கள் அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அந்த அளவுக்கு வந்து மாப்போசி ஒரு வீரியமிக்க ஆளாக மாறதற்கு காரணம் இந்த வாசிப்பு தான். ஏன்னா அவர் வந்து ஒரு 3ஆம் வகுப்பு போகும்போது அவருடைய பள்ளியில இருந்து அவர் நிறுத்தப்பட்டார். காரணம் என்னன்னா புத்தகங்களை வாங்கிட்டு வர அவருக்கு காசு இல்லை, அந்த அளவுக்கு வந்து வறுமை. அப்போது அவர் என்ன சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்து இந்த அதே ஆசிரியரை திட்டி விட்டு குழந்தை அந்த மாப்போசிங்கிற அந்த குழந்தையை கூட்டி கொண்டு சென்று விட்டார். அப்போ வந்து என்னன்னா இவர் சரி படிப்பு மேல ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்போ இவர் நூலகம் அந்த நூல்களை தேடி தேடி வந்து கற்றுக்கொள்கிறார். அவர் இறுதியில் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய சொத்து என்னன்னா நான் ஆயிரக்கணக்கில் சேர்த்து வைத்திருக்கிற என்னுடைய புத்தகங்கள் தான் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாம அவர் புத்தகம் வாங்கி படிக்க முடியல என்பதற்காக உழைத்து புதிய புத்தகமா வாங்க மாட்டாராம். பழைய கடையில அந்த எடைக்கு போடுற அந்த கடையில போயிட்டு தேடி தேடி நல்ல புத்தகங்களை எடுத்துட்டு வந்து படிச்சு அதை சேமித்து வைத்திருக்கிறார். அப்படி ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வந்து அவர் சேமித்து வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஒரு வாசிப்பு வந்து ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்கு மாப்போசி அவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பண்டிதமணி அப்படின்னு அழைக்கப்படுகிற கதிரேசன் செட்டியார் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவரும் வந்து வாசிப்பு அனுபவத்தின் மூலம் பேராசிரியராக மாறி இருக்கிறார். அந்த காலத்துல வந்து நம்ம திண்ணைப்பள்ளி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கதிரேசன் செட்டியார் அவர்களுக்கு வந்து திண்ணைப்பள்ளி கூட போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்னன்னா அவருக்கு வந்து போலியோ என்கின்ற அந்த இளம்பிள்ளை வாதம் வந்து விட்டது. அதனால் அவர் நடக்கக்கூட முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு வாசிப்பு தான் வந்து அவரை வந்து பெரிய ஒரு மேதையாக ஆக்கியது. ஒரு தமிழ் அறிஞராகவும் மிகப்பெரிய பேராசிரியர் மாற்றியதுக்கு காரணம் வந்து அவர் நூல்களை தேடி வாசித்து அதன் மூலம் தன்னுடைய சுய சிந்தனையும் வளர்த்து கொண்டதுனால தான் நடந்துச்சு. அதே போல நம்ம பல பேரை பார்த்துருப்போம். வெங்கடசாமி நாட்டார், மறைமலை அடிகள், திருவிக்கா போன்றவர்கள்லாம் வந்து படிக்க முடியாத சூழ்நிலையிலும் தன்னுடைய வாசிப்பின் மூலமாக தான் ஒரு மேன்மைத்தன்மை அடைந்தார்கள். ஏற்கனவே நம்ம கடந்த நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். அது மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்களை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு நாம் வந்து சட்ட மாமேதை என்று போற்றப்படுகிறோம். அவர் வந்து தன்னுடைய வாசிப்பு, அதாவது அந்த நூலகத்தில் வந்து அதிகமான நேரத்தை செலவழித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவரை வந்து நாம் ஒரு அண்ணலாகவும் மாமேதையாகவும் கொண்டாடப்படுகிறோம். அவருக்கும் வந்து இதே சூழல், அதாவது படிப்பை வந்து இடையில் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஒரு அவமானத்தை கூட தாங்கி கொண்டு அவர் கல்வியில முழு கவனம் செலுத்தி இன்று ஒரு மிகப்பெரிய நாம் எடுத்துக்கொண்டா இன்னைக்கு யார் அதிகமா படிச்சாங்க அப்படின்னு ஒரு சொன்னா எல்லாருமே அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்னன்னா அம்பேத்கர் அவர்களை சொல்லுவோம். அவர் வந்து ஆரம்பத்துல வந்து பொருளாதாரம் தான் படிச்சிருக்கிறாரு. பொருளாதாரம் படிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளாதாரத்திலே பல ஆய்வு கட்டுரைகள் எழுதி அதன் பின் தான் அவர் சட்டத்துக்கே வராரு. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து என்னன்னா அவரை சட்டம் எதுன்னு கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடியே அவர் பொருளாதாரத்தில் பல சிக்கல்களையும் தீர்த்திருக்கிறார். இன்னைக்கு அந்த வங்கி அப்படிங்கிற அந்த இந்திய ரிசர்வ் வங்கி வர்றதற்கு அவருடைய ஒரு அடிப்படை கட்டுரை ஒன்று முக்கியமாக கட்டுரையாக இருக்கிறது.
அந்த அளவுக்கு வந்து அவருடைய வாசிப்பு அனுபவங்கள் அவரை வந்து ஆய்வு எழுதுவதற்கும் அவர் முதுநிலை முதுகலை முனைவர் பட்டம் வாங்குவதற்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாக இருந்தது வந்து இந்த வாசிப்பு தான். அதே போல அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் இன்று நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிதராக கொண்டாடப்படுகிறோம். அவர் இப்போ சித்த மருத்துவத்துக்கு மட்டும் அவர் பொது ஆள் இல்லை. அவர் வந்து இலக்கியம், கணிதம், அதே போல வந்து பத்திரிகை போன்ற துறைகளில் வந்து மேன்மையடைந்திருக்கிறார். அவர் சொன்ன கூற்று என்னன்னா வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல சிந்தனை வளர வேண்டும் என்றால் மக்களை வந்து வாசிப்பு அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு முக்கிய கொள்கையா இருந்துச்சு. அதனால ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறாரு. அந்த பத்திரிகைக்கு பேர் தமிழன் என்ற பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அது வந்து காலனா விலையில அப்போதைக்கு காலனா விலையில அதை ஆரம்பித்து பின்னாடி அந்த பத்திரிகை ஒரு பைசா தமிழன் என்று மாத்துகிறார். இதெல்லாம் வந்து எளிய மக்கள் வந்து எளிதில் வாங்கி அதை படிக்க வேண்டும், படித்து அவர்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்பதை அவர் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் செய்து காமிச்சிருக்கிறாரு அயோத்திதாச பண்டிதர். அந்த அளவுக்கு வாசிப்பின் முக்கியத்துவம் வந்து அவருக்கு உணர்த்திருக்கிறார். இப்படி வந்து வாசிப்பை பற்றி அதிகமாக சொல்லி கொண்டு போகலாம். ஏன் சமீபத்தில் வந்து அப்துல் கலாம் அவர்கள் கூட சொன்னா கூட அவர் ஒரு விஞ்ஞானி என்பதை தாண்டி அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி. அதற்கு காரணம் வந்து அவர் விஞ்ஞானத்தை மட்டும் நோக்கி அவர் செல்லவில்லை, இலக்கியத்தை நோக்கியும் சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்கு காரணமாக இருந்தது விவியன் வாட்சன் அவர்கள் எழுதிய ஒளிகள் பல தந்த விளக்குகள் அப்படிங்கிற ஒரு நூல். அதுதான் வந்து விவியன் வாட்சன் எழுதிய அந்த நூல் தான் என்னை தன்னம்பிக்கைக்கு கொண்டு வந்தது, என் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்பட செய்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல வந்து திருக்குறள் வந்து அவரை அதிகமா திருக்குறளையும் வந்து எந்த இடத்துல போனாலும் அவர் கோட் பண்ணி பேசுவார். காரணம் என்னன்னா அவருடைய பிடிச்ச திருக்குறள் என்னன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி. அந்த திருக்குறள் தான் என்னை வந்து ஒரு அறிஞனாக மாற்றியது. ஏன்னா ஒரு பயம் இல்லை, ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வராததுக்கு காரணம் என்னன்னா ஒரு அறிவு இருக்கணும். எதை பார்த்து வந்து நம்ம வந்து பயப்படுறதுக்கு முன்னாடி அது ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தா நமக்கு வந்து அந்த பயம் இருக்காது. ஸோ இதனாலதான் இதுதான் காரணம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த நன்கு கற்றவர்கள் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து அவர்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து அவருக்கு இருக்கும். ஒரு பின்னாடி நடக்கிறத வச்சு முன்னாடி அவர்கள் பயந்து நடுங்க மாட்டார்கள். அதை எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து என்னன்னா அந்த வாசிப்பு, அந்த கற்றல் மூலம் தான் நமக்கு வந்து கிடைக்கிறது. அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக தான் அப்துல் கலாம் அவர்களும் அந்த திருக்குறளை சொல்வார்கள். அவரோடு மட்டும் இல்லாமல் அவருடன் சார்ந்த விஞ்ஞானிகளாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் ஒரு சிறந்த இலக்கியவாதி. அவரும் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் கட்டுரைகளாகவும் கையருகே நிலா அப்படிங்கின்ற அந்த புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறார். அதே போல மற்றொரு விஞ்ஞானியான நெல்லை சுமுத்து அவர்களும் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவர்கள்லாம் விஞ்ஞானத்தை நோக்கி போனாலும் கூட அவருடைய வாசிப்புகள் அந்த விஞ்ஞானத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதை இலக்கியத்து மூலமா தான் சொல்ல முடியும். ஒரு விஞ்ஞானத்தை நம்ம சொல்லும் போது வந்து அதை எளிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே அவர்களுக்கு பயன்படக்கூடியது இலக்கியம் தான். அப்ப அந்த இலக்கியம் அவர்களுக்கு வந்து இலக்கிய அறிவு வருவதற்கு காரணம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தகங்களை வாசித்து தன்னுடைய வாசிப்பு அனுபவங்களை வந்து முன்னேற்றி கொண்டதுதான். இப்படி அந்த வாசிப்பின் மேன்மைகளை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல வந்து ஒரு நூல்களை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த நூல் வந்து நல்லா இருக்கு படி அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கான ஒரு சிந்தனை வேற மாதிரி இருக்கும், நமக்கான சிந்தனை வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து என்னன்னா நூல்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கிறதோ அதே போலதான் நம்ம நூல்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த உள்ளீடுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா வந்து நூல்கள் தேர்ந்தெடுக்கும் போது நம்ம தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க சொல்லி அந்த நூல் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும், நம்ம வாசிக்கும் போது அது அந்த வாசிப்பை வந்து மட்டுப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ஒரு சிக்கலா போயிடும். அப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய நோக்கங்கள் என்னவோ அதை சார்ந்து, இப்ப இயற்கை சார்ந்து நம்ம இயங்குறோம் அப்படின்னா அந்த இயற்கை சார்ந்த நூல்களை நாம வந்து அதிகமா படிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த வாசிப்போட பழக்க வழக்கங்கள் உயரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட வந்து மற்ற நூல்களை தேடி தேடி வாசிச்சுக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே வந்து அவங்க சொல்லிட்டாங்க அந்த நூலை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு வாசிப்பு அனுபவத்துக்குள்ள போறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து முக்கியமான நூல்கள் பல சொல்லியிருக்காங்களே அதை வாங்கி வாசிப்போம் அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு வந்து அவங்க சொன்னாங்கன்னு போய் வாசிக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வாசிப்பு அனுபவம் வராது.
அப்போ என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன நூலாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு பிடித்த விஷயமா இருக்கலாம். அதை முதல்ல வந்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி வாசிக்கும்போது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு புத்தகத்தை முடித்து அந்த ஒரு திருப்தி வரும்போது நம்ம மற்ற புத்தகத்தை தேடி போக ஆரம்பிப்போம். அப்படி நம்ம தேடி தேடி போகும்போது பல புத்தகங்களை தேடி வாசிக்க அனுபவம் வந்து நம்மளுக்கு வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எடுத்த உடனே வந்து அந்த பெரிய புத்தகங்கள் வாசிக்க போறோம், அவரோட அந்த ஆத்தர் வந்து நல்லா எழுதியிருக்கிறேன்னு சொன்னாங்க, அதை எடுத்து வாசிக்க போறோம்னா நம்மளுக்கு இதாகாது. அப்படி வந்து தான் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். அதுவும் போக வந்து ஒரு வாசிப்பு வந்து எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துட்டா ஒரு சிறுகதையை வந்து எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு நாவலை எப்படி வாசிக்கணும், ஒரு கவிதையை எப்படி வாசிக்கணும், அந்த கவிதையில வந்து செய்யுள் இருந்தால் அந்த செய்யுளை எப்படி வாசிக்கணும், அதே போல வந்து ஒரு துளிப்பா இருந்தால் அதை எப்படி வாசிக்கணும், இப்படிங்கிறது நம்மளுடைய வாசிப்பு திறமைகளை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி வாசிக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரியான வாசித்தா நம்மளுக்குள்ள ஒரு அந்த உணர்வுகள் வந்து கடத்தப்படாது. அப்போ வந்து நம்ம என்னன்னா, அந்த ஆசிரியருக்கான போக்கையும் அறிந்து நாம் வந்து ஒரு வாசகனுடைய ஒரு சிறந்த வாசகனுக்கு அதுதான் அழகு. ஏன்னா நம்ம வாசிக்கிறது வந்து ஒரு சிறுகதையை வந்து எடுத்து வாசிச்சோன்னா சும்மா அந்த உரைநடை வாசிக்கிற மாதிரி வாசிச்சிடக்கூடாது. அப்படி வாசிக்கும் போது அந்த சிறுகதை நாம தப்பா வாசிச்சுட்டு அந்த சிறுகதை மேல குறை சொல்லக்கூடாது. இப்போ அந்த இடத்துல வந்து எங்க ஏற்ற இறக்கத்தோட வாசிக்கணும், அதை நம்ம உள்ள வாசிச்சு பார்க்கலாம். இப்போ இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஒரு கற்பனையில வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து அவர்கள் பேசுற மாதிரி நம்ம வந்து கற்பனையில செய்து அந்த சிறுகதையை வாசிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பா தோணும், ஒரு எழுத்தாளர்கள் வந்து எழுதுறாங்க என்றால் அதை வந்து நம்மளுக்கு தூண்ட வைக்கணும். அதுதான் அந்த எழுத்தாளர்களோட வெற்றி. அப்படி அந்த எழுத்தாளர்கள் எழுதினா தான் அந்த புத்தகமும் வந்து வெற்றி அடையும். அப்படி வாசிக்கும் போது நம்ம வந்து கற்பனைக்குள்ள நம்மளுக்கே ஒரு தோணும், இவர் ஒரு ஆசிரியர் வருகிறார் என்றால் அந்த ஆசிரியர் வந்து நம்ம ஆசிரியரை நினைச்சிட்டு தான் அதுல பேச வைப்போம். அப்போ அந்த சிந்தனைகள் வந்து விரிவடைவதற்கு இந்த மாதிரியான நம்ம பகுத்து வாசிக்க வேண்டும். ஒரு அதே மாதிரி ஒரு செய்யுளை வாசிக்க வேண்டும் என்றால் அந்த செய்யுளை வந்து எப்படி நாம் வந்து அந்த வரிகள் பிரித்து வாசிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தோம்னா அந்த செய்யுளுக்கு அழகில்லாமல் போயிடும். அப்போ வந்து அந்த செய்யுளை வாசிக்கும் போது நிறுத்தி நிதானமாக அழகாக வாசித்து பார்த்தால் நம்மளுக்கு வந்து அந்த அதனுடைய ஆழ்ந்த கருத்து புரியும். இப்போ திருக்குறளே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு சில திருக்குறளுக்கு பொருள் தெரியாது. அப்போ வந்து ஒரு 2-3 தடவை வாசிக்கும் போது அதை நிறுத்தி வாசிக்கும் போது ஓரளவுக்கு அந்த பொருளை வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். அப்போ இப்படித்தான் வந்து ஒவ்வொரு நூலையும் வாசிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ஒரு கவிதைகள் வாசிக்கும் போது கூட வந்து அதனோட ஒவ்வொரு வரியும் நம்மளுக்கு முக்கியம். கவிதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையா இருந்தா கூட வந்து சில நேரம் புரட்டி விடலாம். ஆனா ஒரு கவிதை வந்து அந்த ஒரு வரி தான் வந்து அதோட ஒரு முக்கிய அந்த கருத்தையே தாங்கியிருக்கும். அது நடுவில் கூட வரலாம், கடைசியில் கூட வரலாம், முதல்ல கூட வரலாம். அப்படி இருக்கும்போது அந்த கவிதையை வாசிக்கும் போது ஒரு கவிஞனுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும்னா அந்த கவிதையை முழுசா வாசிச்சு அதை வந்து உணர்ந்துக்கணும். அப்பதான் அந்த கவிதையோட அந்த தன்மை வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். அந்த அப்படி வாசிக்க அனுபவம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கூட வந்து அந்த கவிதை எழுதும் ஆர்வமும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த புத்தகங்கள் எப்படி வாசிக்க வேண்டும், ஒரு வாசகனா இருந்து எப்படி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த இந்த பழக்கத்தை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து இப்போ அந்த எழுத்துக்கள் ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம அந்த சுவராசியத்தை தேடி நம்ம இந்த ஆள் தான் நல்லா எழுதுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து படிப்போம். அப்படி இல்லாம வந்து ஒரு சில புதுமையான ஆட்களை நம்ம தேடி போய் படிச்சா கூட அது அவருடைய அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறுபட்டதா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமான ஆட்களோட புத்தகங்கள் எங்கேனாலும் கிடைக்கும். ஆனால் ஒரு சிலரோட புத்தகங்கள் வந்து ரொம்ப அந்த அடிமட்டத்தில் உள்ள அந்த எழுத்தாளர்கள், அதாவது வெளியில் தெரியப்படாத ஊடக வெளிச்சத்துக்கு வராத எழுத்தாளர்களுடைய அந்த எழுத்துக்களை எடுத்து வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கும். அப்படிதான் நம்ம வந்து ஒரு சில நூல்களையும் தேர்ந்தெடுக்கணும். இப்போ முக்கியமான ஆட்களோட அந்த புத்தகங்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுத்தால் கூட ஒரு புதுமையான ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு வரணும்னா புதிய எழுத்தாளர்களை நம்ம தேடி போகணும். அப்போதான் அந்த புதுமையான எண்ணங்கள் வரும். நானும் முதல்ல இருந்து அந்த ஒருத்தர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிரபலம் இருந்தாருன்னா அதை இன்ன அளவுக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அது வந்து தப்பு இல்லை. ஆனா புதுமையான எழுத்தாளர்கள் தேடும்போது இன்றைய காலகட்டத்திற்கான ஒரு இதாகவும் அவருடைய அந்த சிந்தனையும் வேறுபட்டு இருக்கும். இப்போ அப்படி வாசிக்கும் போதுதான் வந்து நம்மளுக்கு அந்த சுவராசியம் அதிகமா இருக்கும், கிடைக்கும் அப்படிங்கிறது. எல்லாருமே வந்து சொல்லுகிற நாம் புத்தகத்தை நாம் தேர்ந்தெடுப்பதை விட இந்த மாதிரியான நம்மளுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதும், அதே போல வந்து புதுமையான ஆட்கள் பலரை தேடி நாம் போய் தேர்ந்தெடுத்து படித்தாலும்
நமக்கு வந்து ஒரு வாசிக்கின்ற ஒரு அனுபவம் வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா அந்த புதுமையான எழுத்தாளர்கள் என்னன்னா ஒரு சில நேரத்தில் வந்து நமக்கு சார்ந்து நம்மளுடைய அந்த தற்கால நிகழ்வுகளை பற்றி எழுதக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. அது நமக்கு பரிச்சயமான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். அப்படி எழுதும்போது நம்ம அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான புத்தகங்களை வாசித்து பழகணும். அதே போல் வந்து நம்மளுக்கு எளிமையான புரிகிற மாதிரினா முதல்ல ஆரம்பிக்கும் போது சிறு சிறு கதைகள் உள்ள புத்தகம், அந்த நீதி கதைகள், அந்த மாதிரி புத்தகங்களை நம்ம படித்தா கூட இன்னும் வந்து ஒரு சில நீதி கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரியான நீதி கதைகளை தேர்ந்தெடுத்து படித்தால் கூட நம்மளுடைய அந்த வாசிப்பு அனுபவங்கள் வந்து ஆரம்ப கட்ட வாசிப்பாளர்களுக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது எடுத்த உடனே வந்து பெரிய புத்தகங்கள் வாங்கி படிக்கிறத விட சின்ன சின்ன புத்தகங்கள், அந்த குட்டி குட்டி கதைகள், அதாவது அந்த மாதிரியான கதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து படித்தோம்னா நம்மளுக்கும் வந்து ஒரு வாசிப்பு அனுபவம் வரும். அப்போ போக போக அந்த கட்டுரைகள், துணுக்குகள், அதெல்லாம் அந்த கட்டுரைகள் அதெல்லாம் வாசித்து பின்னாடி தான் அந்த நாவல் அதெல்லாம் வாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டாத ஒரு நிகழ்வாக இருக்கும். இது வந்து என்னுடைய அந்த வாசிப்பு அனுபவங்கள்ல என்னுடைய அனுபவங்கள் இதுவும் ஒன்று. அதே போல் வந்து ஒரு நூல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இலக்கணம் வகுத்திருக்கிறாரு நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ ஒரு நூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நன்னூலார் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு நூலின் இயல்பே நூலின் ஓரிரு ஆயிரம் தோன்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருட்பயர்க்க அப்படிங்கிற அந்த செய்யுள்ல சொல்றாரு. அதாவது அந்த செய்யுள் கிட்டத்தட்ட ஒரு 8 வரிகளுக்கு மேல போகுது. அப்போ அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 வகை பாயிரம் இருக்க வேண்டும். பாயிரம்னா அந்த முன்னுரை அது போன்ற வகைகள், அது 2 வகை இருக்க வேண்டுமா. அந்த நூலின் தன்மை 3 வகையாக இருக்க வேண்டும். 4 வகை பொருளை உடையவனாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நூல்னு எடுத்துக்கிட்டா 4 வகை பொருள், அது என்னன்னா அறம்பொருள், இன்பம், வீடு, பேரு அப்படிங்கிறத அந்த 4 வகை பொருள்ல சொல்றாங்க. 7 கொள்கைகள் உடையதாக இருக்க வேண்டும். 10 வகை கொள்கைகளாக இருக்க வேண்டும். அதே போல வந்து 10 வகை குற்றமில்லாத நூல்களாக இருக்க வேண்டும். 32 வகை உத்திகளை கொண்டதாக இருக்க வேண்டும். இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே போறாரு. ஆனா இப்படி ஒரு புத்தகம் வந்து இது இவர் சொல்றது வந்து ஒரு லட்சிய புத்தகம்னு சொல்லலாம். அந்த ஐடியல் புக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புத்தகத்தை அவர் சொல்றாரு. ஆனா நம்ம இந்த மாதிரி புத்தகம் இது வரைக்கும் வெளியில வந்திருக்கானா அது ரொம்ப இதுதான். ஏன்னா நாம் சொல்லக்கூடிய அனைத்து புத்தகங்களுமே வந்து ஒரு சில இந்த இதுல இருந்து கொஞ்சம் ஒரு 60-70% பூர்த்தி செய்தாலே பெரிய விஷயம்தான். அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து சொல்றாரு ஒரு புத்தகம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இலக்கணத்தை வகுத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஒரு புத்தகம், ஒரு எழுத்துக்கள் எல்லாமே வந்து உணர்ச்சிகளையும் கடத்துவதை விட அது நம்மை வந்து விழிப்படையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அதே போல வந்து ஒரு எழுத்துக்கள் வந்து என்னன்னா ஒரு நூல் வந்து எப்படி அப்படிங்கிறது நாம இப்போ டைம் மிஷின் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எல்லா காலத்திலையும் பயணிக்கக்கூடிய ஒரு டைம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போலத்தான் நூல்களும் எழுத்துக்களும். ஏன்னா அதன் மூலமா வந்து நம்ம முக்காலத்திலும் பயணிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த எழுத்துக்களுக்கு தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிகழ்கால இலக்கியங்களை நம்ம எழுதலாம். இப்போ நிகழ்கால இலக்கியங்களை எழுதுவதற்கும் அந்த எழுத்துக்கள் தான் பயன்படும். அதை கடத்துவதற்கும் அந்த எழுத்துக்கள் பயன்படுகிறது. அதே போல வந்து நம்மளுக்கு கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால அனுபவங்கள் எல்லாத்தையும் எழுதுவதற்கும் அந்த எழுத்துக்கள் பயன்படும். இப்படி கடந்த காலத்தை பற்றியும் நம்மளுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு எழுத்துக்கள் பயன்படுகிறது. நிகழ்காலத்தை பற்றியும் சொல்வதற்கு எழுத்துக்கள் பயன்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இனிவரும் காலங்கள், அதாவது அது கற்பனையாக கூட வந்து எழுதுவாங்க. இதற்கு பின்பு அந்த உலகம் எப்படி இருக்கும். அதாவது அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா 2020 ஒரு புத்தகம் எழுதினார். அது எப்படின்னா 2020க்கு முன்னாடி எழுதினது. அப்போ வந்து அவர் வந்து இந்த லட்சிய இந்தியாவை எப்படி படைக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் எழுதுறாரு. அப்போ இது எதை பார்க்குறதா, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த எழுத்துக்கள் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருகிறது. அதே போல வந்து பல அறிஞர்கள் என்னன்னா அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அமானுஷ்ய புத்தகங்களையும் எழுதுவாங்க. அவங்களும் வந்து என்னன்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த அளவுக்கு அறிவியல் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்ட்டு. இதை வந்து என்னன்னா சுஜாதாவோட நம்ம நூல்களை எடுத்து படித்தோம்னா அவர் தான் வந்து அறிவியலை வந்து உளவியல் ரீதியாகவும் சொல்லுவார், எளிமையாகவும் சொல்லுவார்.
அறிவியலை வந்து எல்லலாகவும் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை வந்து சுஜாதா அவர்கள். அவருடைய அந்த ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற அந்த புத்தகங்களையும் படித்தால் பல புத்தகங்கள் வந்து அவர் வந்து ஒரு நக்கலாவே வந்து அறிவியல் அறிவியல் கூட சேர்ந்து அப்படி சொல்லிட்டு போவார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த அறிவியல் திறத்தோடு அந்த இலக்கிய நயத்தோடும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமையாக நம்ம சுஜாதாவை பார்க்கலாம். அவருடைய கதைகளையும் நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஒவ்வொரு கதைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு எளிமையா நம்மளுக்கு புரிய வைப்பாரு. இறுதி கட்டத்துல வந்து ஒரு சின்ன ஒரு திருப்பம் இருக்கும். இப்படி அந்த கதைகள் வந்து நம்ம இயல்பா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு அவர் முடிக்கும் போது அந்த திருப்பம் இருக்கும். இந்த மாதிரி அவர் வந்து பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் இருந்திருக்கிறாரு. அப்போ ரோபோவை பற்றி அவர் முன்னாடி எழுதியிருக்காரு. ரோபோ வந்து எப்படிலாம் பின்காலத்துல வரும், அது எப்படி வந்து நம்மளை வந்து நம்ம வந்து எப்படி அதுக்கு சயின்ஸுக்கு அடிமையாக போறோம், அந்த ரோபோவுக்கு அடிமையாக நம்ம எப்படி மாற போறோம் அப்படிங்கிறத அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, செயற்கை நுண்ணறிவு பற்றி. அதே போல வந்து அவருடைய பங்களிப்பு முக்கியமாக சொல்லணும்னா அந்த இவிஎம் அந்த வாக்கு எந்திரத்தில் அவருடைய பங்களிப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த பின்னாடி வர்றதை வந்து முன்னாடியே எழுதக்கூடிய ஒரு ஆளுமை கொண்டவர்களாகவும் எழுத்தாளர்களும் அந்த எழுத்துக்களுக்கும் இருக்கு. எப்படி அந்த 3 காலத்தையும் நமக்கு வந்து கொண்டு வரக்கூடிய அந்த கால இயந்திரம் வேற எதுவும் இல்லை, அது வந்து நூல்கள் தான். அப்போ இந்த மாதிரியான நூல்கள் தான் நம்மை வந்து மேம்படைய செய்கிறது, மேன்மையுற செய்கிறது. இப்போ இதெல்லாம் படித்ததோடு மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு எதற்கு பயன்படும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் வளர்ப்பிலையும் வந்து இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு வாசிப்பாளன் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறவனுடைய அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல குழந்தைகளாக மாறும். ஏன்னா அவன் புத்தகம் வாசிப்பான் எப்பவுமே வந்து என்னன்னா வாசிப்பை நேசிப்பான்னு சொல்றோம். அதே போல வந்து அந்த வாசிக்க ஆரம்பித்தவர்கள் பிறரை இந்த இயற்கையை எல்லாத்தையும் நேசிக்கிறது போல நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதே போலதான் வந்து அந்த குழந்தைகளையும் அவர் வளர்ப்பு முறைகளிலையும் வந்து அந்த தான் வாசித்தத அனுபவங்களை ஊட்டியதான் அவர் வளர்ப்பாங்க. இப்போ தாயாரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து சிறு வயதிலே வந்து பள்ளி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் என்னுடைய பாட்டிக்கு வந்து அப்பவே வந்து பக்கவாதம் வந்து விட்டது. இதனால் வந்து பள்ளி செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது இவங்க வந்து வாசிப்பு, அதாவது எனது தாத்தா வைத்திருந்த அந்த புத்தகங்கள், புராண புத்தகங்களாக இருக்கட்டும், அப்போ அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அது அல்லி அவர்களுடைய கதைகளை பற்றி சொல்லுவாங்க. அல்லி அரசாணி மாலை அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை வச்சு சொல்லுவாங்க. அதே போல வந்து இந்த மகாபாரதம் அதில் உள்ள கதைகளை வந்து வாசிச்சு இன்றளவும் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருந்தா கூட வாசிப்பாங்க அம்மா வந்து. அப்போ அவங்க அதெல்லாம் வாசிச்சு எங்களுக்கு வந்து அந்த கதைகளை கடத்தும் போதுதான் வந்து நமக்கு வந்து அந்த இலக்கியத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு வருது. சின்ன வயசுல நம்ம வந்து படிக்க முடியாத சூழல் இருக்கும்போது கூட நம்மளுடைய அறிவை வந்து நம்மளுக்கு மேம்படைய செய்தது வந்து அந்த வாசிப்பு தான். அதே போல வந்து காமராஜரை வந்து நம்ம வந்து படிக்காதவர் அப்படின்னு சொல்றோம், அது தவறு. ஏன்னா அவர் வந்து புத்தகங்கள் பல வந்து படித்திருக்கிறார். அதே போல வந்து திண்ணைப்பள்ளியிலே அவர் வந்து படித்திருக்கிறார். அவர் பள்ளி சென்றுதான் அவருடைய வறுமை காரணமாக படிக்க முடியவில்லையே தவிர அவர் பல நுணுக்கங்கள் அதெல்லாம் வந்து புத்தகத்து மூலமா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வந்து அவருடைய அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல திட்டங்களாக என்றாலும் பேசப்படுவதற்கு காரணம் அவளுடைய அந்த வாசிப்பு அனுபவங்களாக கூட இருக்கலாம். அதே போல வந்து அவர் வந்து ஒரு திறம்பட ஒரு நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறார். இந்த அளவுக்கு வந்து அந்த வாசிப்பு வந்து அவருக்கு ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கும். இப்படி வாசிப்பு பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதே போல காந்தியடிகள் அவர்களுடைய வாசிப்பு அனுபவங்கள், அவர்கள் என்னன்னா தமிழை வந்து அதிகமாக நேசித்த ஒரு தலைவராக காந்தியடிகளை பார்க்கலாம். இவருக்கு எப்படி வாசிக்க அனுபவம் வந்தது அப்படின்னா அவர் டால்ஸ்டாயோட புத்தகங்களை விரும்பி வாசிப்பார். அப்போ டால்ஸ்டாய் வந்து அவர்கள் வந்து திருவள்ளுவரை பற்றி அந்த புத்தகத்தில் குறிப்பிடும் போது இந்தியாவிலே திருவள்ளுவர் திருக்குறள் என்ற ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத அதை சொல்லி அவர் சொல்லும் போது இவருக்கு பிரமிப்பா இருக்குது. அப்போ நம்ம இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த புலவர் இருக்கிறாரா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவர் திருக்குறளை தேடி வாசிக்கிறார். அப்போ அந்த திருக்குறளை அவர் வாசிப்பதற்கு முன்னாடி அவர் தமிழை கற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜியு போப் எழுதிய தமிழ் இலக்கண கையேடு அப்படிங்கிற அந்த இலக்கண கையேடை எடுத்து வாசிக்கிறார். இது என்னன்னா இப்போ ஜியு போப்பையும் நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா அவருக்கு எப்படி தமிழ் அறிவு வந்தது அப்படின்னா அவரும் தேடி தேடி வாசித்ததான் தமிழ் புத்தகங்களை. அப்போ வந்து அவரு அந்த இலக்கணத்தை எழுதுகிற அளவுக்கு அப்போ தமிழ் நூலை எந்த அளவுக்கு அவர் உள்ளார்ந்து வாசிச்சிருக்கணும்,
அந்த இலக்கணத்தை எடுத்து ஒருவர் வந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் காந்தியடிகளுக்கு வரது என்றால் இது எல்லாத்துக்குமே மூலப்பொருளாக இருக்கிறது என்னன்னா அந்த வாசிப்பு அனுபவங்கள் தான். அப்போ அதை வைத்துக்கொண்டு அவர் வந்து திருக்குறளை தேடி அந்த தமிழ் மீது அதிகமாக பற்று. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக முறை வந்த ஒரு தலைவர்களை வந்து காந்தியடிகளை நம்ம எடுத்துக்கலாம். பல இலக்கிய கூட்டங்கள் கூட அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஊவைசா நிழல் அடியில் இருந்து நான் தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூற்றையும் அவர் சொல்லியிருக்கிறார். பாரதியை பற்றி புகழ்ந்திருக்கிறார். இப்படி வந்து அவர் இலக்கியத்து மேல அதீத ஆர்வம் வந்து காந்தியடிகளும் உண்டு. காரணம் என்னன்னா அந்த வாசிப்பு அனுபவம். அதே போல நெல்சன் மண்டேலா அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட தன் சிறையிலே கிட்டத்தட்ட 27 வருடங்கள் நினைக்கிறேன். 27 வருடங்கள் நம் சிறையில் கழித்தாலும் அந்த சிறையை வந்து அவர் வந்து ஒரு பயனுள்ளதாக மாற்றியது இந்த வாசிப்பு அனுபவம் தான். இன்று கொண்டாடப்படுகின்ற பல தலைவர்களை வந்து இந்த வாசிப்பு அனுபவங்கள் வந்து மேன்மேற செய்திருக்கின்றது. இப்படி வந்து வாசிப்பை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல வந்து நான் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஒரு எழுத்துக்களை வந்து நம்ம எழுத்துக்களுக்கு தான் நம்ம வந்து ரசிகனாக இருக்கணும், எழுத்தாளனுக்கு நம்ம ரசிகனாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு முறை கண்ணதாசன் அவர்கள் வந்து பச்சையப்பா கல்லூரி அப்படிங்கிற அந்த பச்சையப்பா கல்லூரி எல்லாரும் தெரியும், அந்த நிகழ்வில் ஒரு இலக்கிய விழாவுக்கு போகிறார். அங்குள்ள கல்லூரி மாணவர்கள் வந்து அந்த இலக்கிய விழா நடத்திட்டு இருக்கும்போது கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு கவிதை வாசிக்கிறார்கள். கண்ணதாசன் வந்து விட்டார். அப்புறம் எல்லாருமே வந்து அந்த கவிதை வாசிப்பவர்களை வந்து வாசிக்க விடாமல் அவர் கூச்சலிட்டு வெளியில் அனுப்பி விட்டுருக்கிறார்கள். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, அந்த கைத்தட்ட ஆரம்பித்து அந்த கலாட்டா பண்ணி அந்த அந்த மேடை ஏறி வாசித்த மாணவர்கள் எல்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ வந்து கண்ணதாசன் வந்து மேடையில் எழுதி ஒரு கவிதை வாசிக்கிறார். அப்புறம் கவிதை வாசித்து முடித்ததும் அரங்கு அமைதியாக இருந்தது. கவிதை வாசித்து முடித்ததும் பயங்கர கைத்தட்டல். அப்போ வந்து சொன்னார், இந்த கவிதை என்னுடையதல்ல, நீங்கள் கடைசியாக ஒருத்தனை அனுப்பிச்சி விட்டீங்கல்ல அவருடைய கவிதை அப்படின்னாரு. இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து என்னன்னா, எழுத்தாளனை பார்த்து எழுத்துக்களை ரசிக்கக்கூடாது, எழுத்துக்களை ரசித்ததுக்கு அப்புறம் தான் எழுத்தாளனை ரசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எதை நோக்கி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எழுத்தாளர்கள் கதைகள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட இந்த எழுத்துக்களை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நாம் வந்து எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. அதுக்கு வந்து இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அப்போ வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு அந்த பையனையும் அவரை கௌரவப்படுத்தி விட்டு அதற்கு அந்த உரையில் அவர் சொல்லிட்டு போகிறாரு, எழுத்துக்களை வந்து இப்படி தான் நம்ம ரசிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதை வைத்து கூட நான் வந்து ஒரு கைக்கு கவிதை கூட எனக்கு வந்தது. அதாவது கருத்துக்களை விட கருத்தாக்களை வைத்தே ரசிக்கப்படுகிறது கவிதை அப்படின்ட்டு. உண்மை அதுதான். இப்போ வந்துட்டு ஒரு படத்துல கூட, தோளாங்கிற படத்துல கூட வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். அதாவது கார்த்தி வந்து ஒரு பெயிண்டை கொட்டி அதை ஏதோ வரைஞ்சி விட்டுருவாரு. உடனே வந்து இவர் பிரகாஷ்ராஜ் வந்து ஓவிய பிரியரா இருப்பாரு. அப்போ நண்பரை வந்து நாகார்ஜுன் இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த ஓவியத்தை வந்து பரிசா கொடுப்பாரு. இந்த ஓவியம் எவ்வளவு தெரியுமா, 2 லட்சம் ரூபாய், இதை நான் உனக்கு பரிசா தரேன்னு கொடுத்துருவாரு. உடனே அவர் வந்து அது வரவேற்பு அறையில மாட்டி வச்சிருவாரு. இதே கார்த்தி வந்து உள்ள போவாரு. அவர் வந்து கேட்பாரு, இது என்ன, இது வந்து உனக்கு என்னங்கடா தெரிய போகுது, இது எவ்வளவு பெரிய ஓவியம் தெரியுமா, இது 2 லட்சம் ரூபாய், இதனோட அர்த்தங்கள்லாம் உனக்கு புரியுமான்னு அதை விளக்குவார். இதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இன்றைய சூழ்நிலை இப்படிதான் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்னன்னா, எப்படி ரசிக்கணும் அப்படின்னா, யாராவது ஒரு சொல்றது அது கீழே வந்துட்டு எதாவது எழுதி கீழே ஒரு பேர் போட்டோம்னா சூப்பர் அப்படின்றவாங்க. அந்த புதுமையான ஒரு படைப்பாளர்களை நோக்கி வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்மளுடைய வாசிப்பு திறமையை வந்து மட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ நம்ம எதனாலுமே வந்து ஒரு புதுமையா இருக்குதுன்னா அதை நோக்கி தான் வாசிக்க வேண்டும். அதுல வந்து நம்மளுடைய எழுத்தாளர்கள் அதெல்லாம் 2வது பட்சமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளனும் வந்து எப்போது வந்து அவன் புகழ் அடைகிறான் அப்படின்னா, அவனுடைய பல நூல்கள் எழுதியதுக்கு அப்புறம் தான் வந்து அவனுக்கு வந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விருது, இந்த சாகித்ய அகாடமி விருது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பல பேருடைய புத்தகங்களே தேடி வாசிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அவர்கள் எழுத்துக்கள்லாம் அந்த சாகித்ய அகாடமி புத்தகத்தை விட அவர் முதல் எழுத்துக்கள் எப்படியும் வந்து நம்மளுடைய முதல் புத்தகத்தை வந்து நம்ம வந்து யோசிச்சு நம்ம போடுவோம். அப்போ அந்த சாகித்ய அகாடமி புத்தகம் வந்து அவருடைய 20வது புத்தகம் இருக்கலாம், சரி ஒரிஜினல் 50வது புத்தகம் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதிய அந்த 49 புத்தகங்கள் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருக்கும். ஆனால் நாம் வந்து என்னன்னா, அந்த விருது வாங்கியதுக்கு அப்புறம் தான் அந்த எழுத்தாளரை நோக்கி நம்ம நகர்றோம். இதுக்கு காரணமும் என்னன்னா, அந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு மதிப்பு வந்து இந்த
இலக்கிய வட்டாரத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது நம்மளுடைய நோக்கு எல்லாமே வந்து வேற ஒரு இதை பற்றி போயிட்டு இருக்கனால எழுத்தாளர்களுக்கான ஒரு மதிப்பும் வந்து கம்மியாக இருக்குது. மற்ற இவ்வளவுதான். ஒரு நீ கலைஞருக்கு கவர் எல்லாம் இருக்கின்ற கூட கொண்டு போ. இது ஒரு வெயிட் கிடையாது, 100 கிராம் தான் இருக்கு. இப்படியே கொடுக்குறேன்ப்பா. கொஞ்சம் சொல்றீங்களா? அதுதான் நம்மளுடைய அந்த நூல்கள் வந்து இப்போ ஒருவரை நோக்கி போக வேண்டும் என்றால் அவர் விருது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை செல்கிறோம். அதுக்கு முன்னாடியே அதை தேடி நாம் வாசிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணிக்கலாம். அப்படிதான் அந்த இலக்கியத்தை நாமளும் வந்து ஒரு சில பேரும் அப்படிதான் அணுகிறாங்க. இது வந்து ஒரு வாசிக்கிறவன் வந்து ஒரு பாகுபாடு இல்லாம வாசிக்கணும் அப்படிங்கிறதான் இது என்னுடைய கருத்து. இப்படி இந்த வாசிப்பின் நிலைகளை பற்றி பல நிலைகள் சொல்லி கொண்டு போகலாம். இப்போதைக்கு என்னுடைய உரையை இதோட நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அன்பு கவிஞரே. வாசிப்பை நேசிப்போம். நிச்சயமாக வார இறுதியில் ஆரம்பத்தில் எப்பொழுதும் இந்த வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு தொடர் நிகழ்வை நமது தளத்தில் அரங்கேற்றி வருகின்றோம். வாசக பெருமக்கள் நாளை மறுநாள் ஏதேனும் ஒரு தங்களுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதேனும் ஒரு அரை மணி நேரம் வாசித்தால் கூட இது இந்த அவைக்கு அல்லது இன்றைய சிறப்புரையாளருக்கு நாம் கௌரவம் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாசிப்பு எப்பொழுதும் நம்மை மேன்மைப்படுத்தும், வாழ்வின் உயரிய வழிகளை நமக்கு என்றென்றும் சொல்லிக் கொடுக்கும். வாசிப்பை நேசிப்போம். அன்பு கவிஞர் அவர்கள் எப்பொழுதும் ஒரு தமிழ் ஆர்வமிக்கவராக தமிழ் சார்ந்த ஒரு இலக்கிய உலகில் ஒரு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமது செயல்பாடுகளை சீரும் சிறப்புமாக செய்து வரக்கூடியவர். சமீபத்தில் கூட அன்பு சகோதரர் அவர்களுடன் ஒரு இலக்கிய நிகழ்விற்கு சென்றிருந்தோம். அவருக்கு கிடைத்த அந்த வரவேற்பு என்பது ஒரு போற்றத்தக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நிறைய கல்லூரி மாணவர்களிடையும் இவர்களுடைய பைந்தமிழ் இலக்கிய பேரவை மிக சிறந்த ஒரு சேவையை மாணவர்களுக்கு எடுத்து செல்வதில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. சமீபத்தில் கூட தர்மபுரியில் ஒரு கல்லூரியில் ஆய்வரங்கை நிகழ்த்தி அங்கு விழா மலரையும் வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறாக தமிழார்ந்த அந்த சேவையினை மாணவ உள்ளங்களுக்கும் கடத்தி செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவராக நமது எழுத்தாளர் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் பைந்தமிழ் இலக்கிய பேரவையோடு கரம் கோர்த்து அதன் சீர்மைமிகு செயலாளராக பயணித்து வருகின்றார். நாளை அவரது பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் சூழலில் இன்று நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று நமது தளத்தில் இன்று சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களுக்கு இனிய பெருமங்கல நன்னாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அவரது வாழ்வு ஏற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக அமைந்திடவும், அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விடயங்களும் ஆக சிறந்த வெற்றிகளை அடையவும், நிறைய சாதனைகளின் வாயிலாக சாதித்து சரித்திரம் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். மேலும் இன்றைய அற்புதமான சிறப்புரைக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வாய்ப்புள்ள நண்பர்கள் மேல் தளத்திற்கு பேசும் தளத்திற்கு வந்து உங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தளத்தில் பதியமிட அன்புடன் வேண்டுகின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பில்
இலக்கிய வெள்ளியில் அன்பு சகோதரர் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் காசி ஆறுமுகம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். கோடை மழை என்ற அற்புதமான தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நாளை நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் சிங்கப்பூர் தமிழர் இயக்கத்தின் மகளிர் பிரிவின் செயலராக இருக்கக்கூடிய அன்பு தோழி சிவசங்கரி அவர்கள் நாளை நம்மிடையே சிறப்பு விருந்தினராக இணைந்து கொண்டு தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நம்மிடையே பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொருவரும் நாளைய நிகழ்வில் பங்கேற்கவும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க தோழர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரொம்ப அழகா வாசிப்பை எப்படி நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டாரு. நம்ம வாசிக்கிற எந்த புத்தகமே ஒரு தேடல் கொடுக்கறதா இருக்கணும். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம்னா அடுத்து இது மாதிரி என்ன வாசிக்கலாம், அடுத்தடுத்து படிக்கக்கூடிய ஒரு தேடலை கொடுக்கறது போல இருக்கணும் நம்மளுடைய வாசிப்பு அப்படிங்கிறதுங்கிறத சொன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய பேரை பத்தி நிறைய தலைவர்கள் பத்தின வாசிப்பு அனுபவம் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா பகிர்ந்துக்கிட்டார். வ.உ.சி. அவர்கள் ஜெயில்ல இருக்கும்போது கூட அந்த நிறைய துயரப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி துயரங்கள், அந்த தொல்லைகள் எல்லாமே நான் தொல்காப்பியம் படிச்சு நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் சொல்லியிருக்காரு. எப்படி அந்த துயரங்களை சந்திச்சு சவால்களை தாண்டி வர முடியுது அப்படிங்கிறத பத்தியும் அவர் பகிர்ந்திருக்கிறாரு. மாப்போசி அவர்களும் சரி, திருவிகா, அயோத்திதாசர், அப்துல் கலாம் இந்த மாதிரி நிறைய பேரை பத்தி பகிர்ந்துகிட்டாரு. இதுல அம்பேத்கர் அவர்கள் முதல்ல பொருளாதாரம் தான் படிச்சாரு. அதுக்கப்புறம் சட்டம் படிச்சு இப்படி மக்களுக்காகவே அவர் நிறைய வாசித்திருக்காரு. தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை படிப்பதற்காகவும் வாசிப்பதற்காகவும் செலவு செய்ததுனால்தான் இன்னைக்கு சிறப்பாக இந்தியாவுக்கே ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி காமராஜராக இருக்கட்டும், அவர் படிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் வாசிச்சதும் அவர் கற்றுக்கொண்டதும் தான் இன்றைக்கு நிறைய செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் நிறைய விஞ்ஞானியாக இருந்தாலும் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை போன்ற நிறைய விஞ்ஞானிகள் எழுத்தாளர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். ஏன்னா சின்ன வயசுல அப்துல் கலாம் அவர்களுக்கு அச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஒரு திருக்குறள் படிச்சு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மாதிரி அவங்கள சின்ன வயசுல செதுக்கி இருக்கு. நிறைய பேரோட தலைவர்களுடைய வாழ்க்கையை செதுக்கினதும் அந்த வாசிப்பு அனுபவம் தான். அதே மாதிரி ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில எழுதுவாங்க. ஆனா நம்ம அவங்க போக்குல போய் நம்ம அத படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. உதாரணத்துக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லா பத்தியுமே எழுதுவாங்க. நம்ம முன்னாடி எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நிறைய இப்ப சோழர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த காலத்துல யாராவது எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க ஆங்கிலேயர்கள் எப்படி இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் அந்த காலத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது கடந்த காலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிகழ்காலத்தை பத்தி இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு எழுதியிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது. உதாரணத்துக்கு சுஜாதா அவர்கள் ரோபோட் வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து எழுதுறதாக இந்த மாதிரி 3 காலத்தை பத்தியுமே எழுதியிருப்பாங்க. அதையும் நம்ம படிக்கணும். ஒவ்வொரு ஆசிரியரை பத்தியும் புரிஞ்சுட்டு அந்த மனப்போக்குல நம்ம படிச்சா இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சிறுகதைனா எப்படி வாசிக்கணும், அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதோட ஏற்ற இறக்கங்களோட வாசிக்கணும். ஒரு கவிதை புத்தகத்தை எப்படி வாசிக்கணும், அதற்கப்புறம் ஒரு கட்டுரை, இப்படி ஒவ்வொரு வாசிப்பு அனுபவமும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாரு. அதே மாதிரி புதியவர்கள் நிறைய புதிய எழுத்துக்கள், புதிய எண்ணங்கள் இருக்கும் அவங்க கிட்ட. அப்ப அது நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் அப்படிங்கிறத வாசிக்கும் போது நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இவங்க இப்படிதான் எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணதாசன் அவர்கள் சொன்ன கவிதை, ஒரு மாணவனுடைய கவிதை சொல்றாரு. எல்லாருமே கைத்தட்டுறாங்க. ஆனா அந்த மாணவன் ஒரு சிறப்பா அதே கவிதையை சொல்லும்போது யாருமே அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. அந்த மாதிரி இல்லாம எழுத்தாளர்களை கொண்டாடுவதாக இல்லாமல் எழுத்துக்களை கொண்டாடுவதாக இருக்க வேண்டும் நம்முடைய ரசனைகள் அப்படிங்கிறது. நன்னூல் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காங்க,
ஒரு நூல்னா ஒரு முன்னுரை இருக்கணும். நூலின் தன்மையில 3 வகை தன்மையுடையதா இருக்கணும். 4 வகை பொருள் இருக்கணும். அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 7 வகை கொள்கைகள் இருக்கணும். 10 வகை குற்றங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மாரி எழுத முடியுமான்னு தெரியல. ஆனா முடிந்த அளவு நம்ம அந்த உணர்ச்சிகள கடத்துறது அப்படிங்கிறது இருக்கும் நிச்சயமா நம்ம வாசிப்பு அனுபவத்துல. அதையும் தாண்டி நமக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியதாக வாசிப்பு அனுபவம் அப்படிங்கிறது இருக்கணும். அ அவ காசி ஆறுமுகம் தன்னுடைய பாட்டி அவர்கள பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாரு. அவங்க பள்ளிக்கு போக முடியல. ஆனா, அவங்களுக்கு எப்படி அந்த வாசிப்பு அனுபவம் வந்தது அப்படிங்கிறத பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாரு. காந்தியடிகள் அவர்கள் அ எ லியோ டால்ஸ்டாயோட புத்தகத்த படிக்கும்போது, அதுல சொல்றாரு, டால்ஸ்டாய் திருக்குறள் பத்தி பேசம்போது, அதற்கப்புறம் வந்து திருக்குறள பத்தி படிக்கிறாரு. ஜி.யு. போப் அவர்கள் எழுதின அந்த இலக்கண நூல படிச்சுட்டு, அதுக்கப்புறமா திருக்குறள் படிக்கிறாரு. நிறைய இலக்கிய கூட்டங்கள்லயும் தமிழ்நாட்டுல வந்து கலந்திருக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு காந்தியடிகளுக்கு ஒரு அறிமுகம் அப்படிங்கிறதே அந்த திருக்குறள் மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அவருடைய தொடர்பு அப்படிங்கிறது அவருடைய வாசிப்பு அனுபவத்தினால வருது. இந்த மாதிரி நிறைய வாசிப்பு அனுபவங்கள தனக்கு எப்படி வந்தது, தன்னுடைய தாத்தா கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். அப்பா இப்படி எல்லார்கிட்டயும் ஜீன் மூலமாகவும் அந்த வாசிப்பு அனுபவம் வரும் அப்படிங்கிறதையும், தான் படித்த வாசிப்பு அனுபவங்களா இருக்கட்டும், இல்ல தலைவர்களின் அனுபவம் எல்லாமே சிறப்பா பகிர்ந்துகிட்ட காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. முனைவர் அழகேசன் வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை நல்வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற தலைப்புல காசி ஆறுமுகம் ஐயாவுடைய இன்றைய பொழிவு மிக அருமையா இருந்தது. காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது, எழுத்தாளர்களை பார்க்கறத விட எழுத்தை தான் பார்க்கணும். ஒரு புதிய எழுத்தாளர் ஒரு வாசகன் மனசுல இடம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இன்னைக்கு சூழல்ல. நம்ம பழகுன புகழ்பெற்ற எழுத்தாளர்களை விரும்பி படிக்கிற அளவுக்கு புதியவர்களை நம்ம இது பண்றதில்ல. அதே மாதிரி புதிய வகைமைகளையும் நம்ம ஆதரிக்கிறது இல்ல. குறிப்பா இன்னைக்கு வர்ற அந்த இக்கால, அதாவது பின்னவீனத்துவ இலக்கியங்கள் சார்ந்து நம்ம படிக்கிறதுக்கு தயங்குறோம். சில பேர் வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க, எனக்கு இது ஒன்றும் புரியறது இல்லை அப்படின்னு சொல்லி. அது வாசிச்சாதான் புரியும். அப்போ அந்த இடத்துல நம்ம தயங்குறோம். அதே மாதிரி சில யுத்திகளோட வரக்கூடிய இலக்கியங்களை நம்ம யாருமே ஆதரிக்கிறது இல்லை. அங்கேயும் நம்மகிட்ட பிரச்சனை இருக்கு. ஒரு எழுத்தாளர் சிபாரிசு பண்ணித்தான் நம்ம வந்து அந்த புத்தகத்தை வாங்குறோம். இல்ல, அது ஒரு வகையில வரவேற்கலாம். ஆனாலும் நம்ம அப்படியே இருந்துடக்கூடாதுங்கிறது அவருடைய உரையிலிருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. டிசம்பர் மாசம்லாம் பார்த்தா சென்னை புத்தக கண்காட்சி அப்போ நிறைய பேர் அவங்களுக்கு பிடித்த புத்தகங்களை திறனாய்வு செஞ்சு சொல்லுவாங்க. அந்த பரிந்துரைகள் கூட அதில் நிறைய புதிய எழுத்தாளர்களை கூட அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கூட அதையும் ஆதரிச்சுக்கலாம். அதே நேரத்துல நம்ம புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய கருத்துக்கள் இருக்கிறத நூல்களை என்னைக்குமே வரவேற்கணும். அதே மாதிரி இந்த அணிந்துரை இல்லாம ஒரு நூல் இல்ல. அந்த நன்னூல் விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டியிருந்தாரு. அப்துல் கலாம்ல இருந்து நிறைய அறிஞர்கள், பகத்சிங், வஉசி இவங்கெல்லாம் எப்படி புத்தகத்தின் பக்கம் வந்தாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, காமராசர் ஒரு படித்த மேதை. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய ஆழ் மனசுல படிக்காத மேதைன்ற இதுவாவே பதிஞ்சுக்கிச்சு. அதே நேரத்துல நிறைய வாசிக்கிறவங்க தான் நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் உண்மை. நம்ம வாசிக்க வாசிக்கத்தான்
அடுத்தடுத்து நம்மளுடைய சிந்தனைகள் மேம்படும். வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். நம்ம வாசிக்கும் போதுதான் அநேகமா முன்னாடி அவர் பேச தொடங்கும் போது அதைத்தான் சொல்ல வந்தாரு. நம்ம வாசிச்சாதான் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க வாசிப்பாங்க. அப்படியே எல்லாரும் வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த மொத்த இடமும் ஒரு வாசிப்பு உலகமா இருக்கும். இன்னைக்கு சிறியவர்கள் வாசிக்கிறது இல்ல, மாணவர்கள் வாசிக்கிறது இல்ல அப்படின்லாம் ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டா கூட, நம்முடைய வயது ஒத்தவர்களே நிறைய பேர் வாசிக்கிறது இல்லைங்கிறது தான் இங்க சிக்கலே. நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு புத்தகத்தை வாங்குறது, ஒரு செய்தித்தாளுக்கு சந்தா கட்டுறதெல்லாம், ஒரு சிற்றிதழுக்கு சந்தா கட்டுறது, இது எல்லாமே அதிகமா இருக்குமே. இப்ப நம்ம பக்கமே பிரச்சனை இருக்கும்போது, நம்ம சிறியவர்களையும், மாணவர்களையும் சொல்லி பிரயோஜனம் இருக்கா? அப்படிங்கிறதுல எனக்கு எப்பவுமே சந்தேகம் இருக்கு. வாசிக்க வேண்டிய பலரே வாசிக்கிறது இல்ல. பல துறையில நிச்சயமா வாசிக்கணும். அவங்க யாருமே வாசிக்கிறது இல்ல. நம்ம ஒண்ண செஞ்சுட்டு, அப்புறமா தான் அடுத்த தளங்கள்ல இருக்கிற பிரச்சனைய பார்க்கணும். அப்படி போகும்போது, பிற மொழியினர் வாசிக்கிற அளவுக்கு நம்ம வாசிக்கிறது இல்ல. நெறைய வாசிக்கணும். காரணங்கள் இருந்தா தான் இன்னைக்கு சில நூல்கள் படிக்கப்படுது. அது கூட மனப்பாடமா கூட போயிருது. புரிதலுக்கு உட்பட்டு இருக்கான்றது அதுலயும் சிக்கல் இருக்கு. அப்போ நம்ம நெறைய வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க தான் நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும். நம்மள யார் ஏமாத்துறா அப்படிங்கிறது தெரியும். எது சரி, எது தப்புங்கிறது அங்க தான் புரியும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வர விஷயங்கள வச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். அவங்க எப்படி புரிஞ்சுகிட்டு ஒரு விஷயத்த குடுக்குறாங்கங்கிறத கூட நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. இனி தொடர்ந்து நம்ம நெறையா வாசிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க முனைவர் அழகேசன். முதல்ல நம்ம வாசிக்கணும், அப்பதான் நம்மளை பார்த்து அடுத்த தலைமுறை வாசிப்பாங்க அப்படிங்கிறத நிறைய கருத்துக்களையும் வாழ்த்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். மிக்க நன்றி அக்கா, வாய்ப்பிற்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காசி ஆறுமுகம் அண்ணாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே அண்ணாவோட ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க ஆரம்பித்த விதம் தமிழுக்கும் எப்பவும் அவங்க பேச ஆரம்பித்தாலும் தமிழ் சார்ந்து பேசுவாங்க. உதாரணமாக மாப்போசி, அயோத்திதாசர், ஜி.யு. போப் எல்லாரையும் பற்றி இன்னைக்கு தமிழ் சார்ந்து அந்த முதல்ல அவங்க ஆரம்பித்த விதம், அவங்க எப்படிலாம் படிக்க ஆரம்பித்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனது. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் குறிப்பிட்டது, அறிவு அச்சம் காக்கும் கருவி அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் காந்தியடிகளுக்கு கூட திருக்குறள் அறிமுகம் டால்ஸ்டாய் மூலமாக தான் கிடச்சிது. சுஜாதா ரோபோட், அதுக்கப்புறம் ஈவி மிஷின் அவங்களோட கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு. இந்த எழுத்தாளர்கள் எப்பவுமே அட்வான்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டாம், எழுத்துக்களை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். ஸோ புது எழுத்தாளர்கள் நோக்கி நம்ம பயணம் பண்ணாதான் நமக்கு ஒரு புதிய பார்வை, புதிய அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அது நம்ம எதுக்காக கட்டாயம் படிக்கணும் அப்படின்றதுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எல்லாருக்குமே நிச்சயமா வழிகாட்டுற ஒரு நிகழ்வாக இருக்கும். நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிச்சயமா. ஸோ உதாரணமாக அவங்க அம்பேத்கர் பற்றி குறிப்பிடும்போது அம்பேத்கர் ஒருத்தர் மட்டும் படித்தாலே போதும், முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம சுற்றி நடக்கிற பெரும்பாலும் அந்த மதமாக இருக்கும், ஜாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கொடூரமானது, எவ்வளோ கூடியது, அது எப்படி ஆரம்பிச்சிச்சு, எதனால் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் அந்த பாதிப்பு எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்கிற முடியலாம். வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எளிமையாக ஒரு நல்ல புரிதல் தர்ற விதமாக இருக்கும். ஸோ முழுமையாக புரிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அப்படின்றத வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாக இன்னைக்கு அமைஞ்சது. மிக்க மிக்க நன்றி, என்ன வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க வேலு, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
ஒரு வாழ்க குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று பயணிக்க வந்திருக்கும் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள் ஐயா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்துக்குவோம், கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தையாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஐயா கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் ரொம்ப அருமையா புத்தகங்களை எப்படி வாசிக்கணும், நேசிக்கணும் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. பெரியவங்க எல்லாம் புத்தகத்தை வாசித்து குழந்தைகளுக்கு எடுத்து ஊட்டி விடணும் அப்படின்னு அருமையா சொன்னாங்க. ஆமாங்க, நம்ம தளத்துல கேட்குறோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுடக்கூடாது. நம்ம அதை எடுத்து ஒன்றாவது எடுத்து இது பண்ணி நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தில் அவங்க தான் எதிர்காலம் அவங்க கையில் தான் இருக்குது. அதனால அவங்கள திறம்பட நடத்தணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் மேற்கொள்ளணும். அவங்க முன்னாடி நம்ம புத்தகமெல்லாம் வாசிக்கணும்னு ஐயா சொன்னாங்க. உண்மைதான். நம்ம எப்படி நடக்கிறோமோ நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க செய்வாங்க. அதனால அவங்க எதிரில் தயவுசெய்து ஃபோன் பார்க்கறத நிறுத்திட்டு புத்தகத்தை எடுத்து படிங்க. அப்போ அந்த குழந்தைங்களும் அதை நடைமுறைப்படுத்தி வழிபடுத்துவாங்க. அதனால ஐயா சொல்றது நம்ம தளத்துல எல்லாருமே நிறைய கருத்து சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதுல ஏதாவது ஒண்ணு டெய்லி ஒண்ணு எடுத்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம குடும்பத்துல உயர்ந்து வரணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம வாசிக்க வாசிக்க தான் நம்ம வாழ்க்கையை எப்படி திசை திருப்பி எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். புரிதல் இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. ஐயா ரொம்ப காந்திஜி பற்றி, காமராஜர் படிக்காதவர்னு தான் நான் இதுவரை நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரும் படிக்காத மேதை அப்படின்னு. நன்றிகள் ஐயா, அதை புரிய வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பேசுகிறோம் கேட்குறோம், ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டுட்டு வரோமான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஐயா அவங்க நாளைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறேன். ஐயா அவங்க நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவங்க மேலும் உயர்ந்து இந்த மாதிரி சிறப்பான செய்தி எல்லாம் உலகத்துக்கு சொல்லணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிகள் ஐயா.
நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்க அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. நம்ம கேட்கிற விஷயத்த தொடர்ந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயா காசி ஆறுமுகம், எங்கள் தமிழ் ஐயா காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் வணக்கம். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த வாசிப்பை நேசிப்போம் பத்தி. இந்த ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது அது அதுல இருந்து ஆரம்பிச்சா கூட நமக்கு வாசிப்புங்கிற இடம் போகும்போது நம்மளை தவிர்த்து டிசால்வ் பண்ணிட்டு நம்ம புது உலகத்துக்குள்ள நம்ம போவோம். இல்ல அந்த வாசிப்பு நம்மளை கொஞ்சம் பண்படுத்தும். உதாரணமா ஒரு தண்ணி திறந்து விட்டு அப்படியே போறதுக்கும் அது ஒரு வாய்க்கால் வழியா போறதுக்கும் எப்படி இலக்க சென்றடையுமோ அது மாதிரிதான் இந்த வாசிப்பு இளம் வயதுல இருந்தே நமக்கு வர்றது ஒரு பெரிய பழக்கமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் மறுபடியும் குழந்தைங்களுக்கும் சொல்றோம், எல்லாருக்கும் நம்ம பேசுறோம். பொதுவா ஒவ்வொரு கதையிலையும் ஒரு டேக்அவே இருக்கும். ஒரே ஒரு லைன், ஒன்லைன் ஸ்டோரி தான் ஒவ்வொரு சிறுகதையிலையும் இருக்கும். அது எல்லா எழுத்தாளர்களுக்கும் மாறுபடும், ஒவ்வொரு கதைகளுக்கும் கதை மாறுபடும். இது ஒரு பெரிய போதையாக இதை தெரிந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம அதுக்குள்ள போக நிறைய விஷயங்கள் அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது இந்த புத்தகம் கை கொடுக்கறது மாதிரி நமக்கு வேற எதுவுமே நமக்கு கொடுக்காது. ஏன்னா அது நமக்குள்ள இருக்கிற ஒரு அக உலக திறக்கும். ஏன்னா ஒரு காட்சி ஊடகம் ஒரு வரையறைக்குள்ள உட்பட்டது, அதுக்கு மேல நம்மளால சிந்திக்க முடியாது. ஆனா அந்த புத்தகங்களுக்குள்ள ஒரு கதைக்குள்ளேயோ ஒரு நாவலுக்குள்ளேயோ பயணப்படும் போது அந்த கேரக்டர் எல்லாம் நம்ம கூட பயணம் பண்ற ஒரு இடத்துக்கு வந்துருவோம். இது ஒரு எவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வடிகாலா இருக்கும். எண்ணங்களோட வண்ணங்கள் தான் இந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாஞ்சில் நாடனைய நிறைய தடவை சொல்லும் போது சொல்லுவாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம நிறைய கதைகள் பார்க்கும்போது என்ன உயரத்துல இருக்கு இந்த கதைகள், என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு கவித்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் நம்ம எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம நின்றுவோம். அவர் சொல்லுவாரு, உங்க மனசுல இருக்கிறத நீங்க ஒருத்தர் தான் எழுத முடியும். அந்த ஒரு பிரத்யேகம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். என்னதான் ஒரு கதையை படிச்சு நீங்க அதை எழுதுன்னு சொன்னாலும் நீங்க எழுதுறது வேற மாதிரிதான் இருக்கும். நீங்க எழுத நினைச்சதை இன்னொருத்தரால எழுத முடியாது. அப்போ நீங்க ஏன் எழுதாம இருக்கிறத பத்தி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுவாரு. அப்போ அது எதை சொல்ல வருது அப்படின்னா, நம்மளை நாமளே மட்டுப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லுவார். நம்ம 500 புத்தகங்களை வாசிச்சிருந்தாலும் அது எழுதும் போது அதோட தாக்கம் இருக்காம புதுசா நமக்குள்ள இருந்து ஒரு விஷயம் வெளியில வரும். எல்லா எழுத்தாளர்களும் புது எழுத்தாளர்களுமே பின்னவீனத்துவத்தை பத்தி பேசுறவங்க எல்லாருமே இந்த பண்பாடு வரையறை வகைமை பற்றி சொல்லும் போதும் இந்த தொன்மங்களை பத்தி சொல்லும் போதும் புது வகையில எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இன்றைய காலகட்டத்துக்கு அதை எப்படி சொல்லலாங்கிறத தான் யோசிச்சு எழுதுவாங்க. அந்த பிரத்யேகம் இருக்கும். எழுதுறதே கேட்டோ இல்ல சொல்லியோ அது எங்கேயுமே எந்த எந்த எழுத்துலையுமே ஒரு காப்பி பார்க்க முடியாது. எந்த எழுத்தாளர்களுக்குமே அது ஒரு பிரத்யேக தன்மை தனியா வந்துடும். அதை ரசிக்கணும்னு சொன்னது எழுத்தாளர்களை கொண்டாடுறத விட எழுத்துக்களை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பொதுவாவே நம்ம எல்லாரும் தேடல்ல இருக்கிறதுனால இந்த வாசிப்பு அது ஒரு வாசல். அப்போ நம்ம தேட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நுட்பமான ஒரு மெல்லுணர்வுகளை தேடுறது தான் இந்த வாசிப்பு அனுபவம் நமக்கு கொடுக்கறது. அப்போ இந்த கண்ணதாசன் விஷயத்துல ஐயா கண்ணதாசனை பத்தி சொல்லும் போது அது எனக்கு அதுக்கு அடுத்து ஒரு கதை நடந்தது. அது எனக்கு அது தோணுச்சு. அதுவும் படிச்சிருக்கிறேன், வாசித்ததோட விளைவுதான். அவருக்கும் அவரோட டிரைவருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. ஐயா இங்க யாரு புகழ் உச்சியில இருக்காங்களோ அவங்களதான் மக்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நானும் ஒரு கவிதை எழுதுறேன், நீங்களும் ஒரு கவிதை எழுதுங்க, என்ன உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்காது. ஏன்னா இப்ப நீங்க எழுதின கவிதையை நான் படிக்கிறேன், நான் எழுதின கவிதையை நீங்க படிங்க. அப்போ உங்களுக்கு உங்க மரியாதை எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒரு சம்பிரதாய சடங்குகளாக ஒவ்வொருத்தருக்கும் கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு.
அந்த புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல வந்து நுட்பமா உள்ள போய் அதுக்குண்டான தரம் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கறது கூட மக்களுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லாம தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு பெரிய ஆர்குமெண்டா போச்சு. இதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு மேடையில வந்து இவரோட கவிதையை அவர் வாசிக்கிறாரு, டிரைவரோட கவிதையை வந்து இவர் வாசிக்கிறார். சோ கண்ணதாசன் அவர்கள் வாசிச்ச கவிதைக்கு வந்து ஏகப்பட்ட வரவேற்பு. அதே மாதிரி ஓட்டுநர் அவர் வாசிச்ச கவிதை இவர் எழுதுனது இல்லையா, அவர் எழுதின கவிதைக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இல்ல. நல்லா இருக்காரு, அவரும் உங்க டிரைவருங்கிறத ப்ரூவ் பண்றாருங்கிற மாதிரி ஏதோ சமாளிச்சு அவருக்கு சொன்ன உடனே அப்பதான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு உணர்வு வருது. இங்க வந்து மக்கள் வந்து புகழுக்கும் ஒரு இதுக்கும் ஒரு முத்திரை கொடுத்தப்பட்டு அதை ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுத்தாளர்களை கொண்டாடுவது வகை வகையா வந்து வழி வழியாக வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னதை வந்து இவர் காசி ஆறுமுகம் ஐயா சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சது. அந்த ஜி போப் வந்து அவர் திருக்குறள் மட்டும் பண்ணல, நாலடியார், திருவாசகம் எல்லாமே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. இது ரெண்டு ஒரு ஜியு போப் வந்து இப்படி தமிழ் பத்தி எழுதுறாரு. வீரமாமுனிவர் பாத்தீங்கன்னா தேம்பவாணின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவோட முழு கதையை வந்து அவர் எழுதுறாரு. நிறைய வார்த்தைகள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுகள் எல்லாம் வரும். அப்போ எழுத்துக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு மதமோ ஒரு ஜாதியோ எந்த சம்பந்தமும் இல்லாம ஒரு தேடல் தான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒரு நல்ல விஷயங்களை 4 பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் அந்த காலத்துல நமக்கு வந்து இது ஒரு பெரிய வேலையாவே பண்ணியிருக்கிறாங்க. இடைக்காலங்கள்ல நிறைய மாற்றப்பட்டிருக்குது. அது அவங்கவுங்களுடைய வசதிக்காக நிறைய அதையுமே நம்ம அறிந்து கண்டுபிடிச்சு அறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாசிப்பு முக்கியம். பல நூல்களை வாசிச்சு அதை ஒரு விஷயங்களை நம்ம வெளியில கொண்டு வரணும். உண்மையா பொய்யான்னு ஆராய்ந்து பார்க்கிற விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்தது இந்த வாசிப்பு அனுபவம் தான். ஸோ அதுதான் நல்லா இருந்தது. இன்றைய அவருடைய பிறந்த நாள் எங்களுக்கு சிறந்த நாள். அருமையான உரை. எப்போதுமே அவர் வந்து தமிழையா அப்படிங்கிற மாதிரி இருந்தா நாங்க எப்படி வந்து ஒரு அடக்கமா ஒழுக்கமா இருப்போமோ அது மாதிரி இருப்போம். ஏன்னா அவரும் வந்து நிறைய தரவுகளை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லுவாரு. அது நமக்கு பல கிளர்ச்சிகளை உண்டு பண்ணி பழைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கிளறும். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இது எல்லாமே நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழிதான். ஒவ்வொரு நாளும் நம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தின் இது ஒரு யுக்தி தான். நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சரவணன் கண்ணா, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள், மேலான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். அவைக்கு காலை வணக்கம். காசி ஆறுமுகம் ஐயாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காசி ஆறுமுகம் ஐயாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவும் நல்லா இருக்கணும் காசி ஆறுமுகம் ஐயா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிமா. பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா. நன்றிங்க கலைச்செல்வி. நன்றி ஜோதிமா, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் பாடலுக்கும் மிக்க நன்றி. மஞ்சு பார்கவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காசி ஆறுமுகம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும். நிலவு தாளில் உங்கள் பெயரை எழுத வேண்டும் என்று பேராற்றலிடம் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய நல்ல தகவல்களை புத்தகம் வாசித்தலில் ஒரு ஆளுமைகளாக எவ்வாறு உருவாகலாம் என்பது இன்று நாம் அனைவருமே வியந்து கேட்கக்கூடிய ஒரு செய்திகளாக அமைந்தது இன்றைய காலை பொழுது. காமராஜர் பற்றி சொன்னாங்க. நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க, படிப்பாளிக்கும் அறிவாளிக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. நம்ம இப்போ ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், எவ்வளோ டிகிரி படிச்சிருந்தாலுமே
அறிவாளியா யோசிக்கிறோமா அப்படின்றது தான் இங்க விஷயமா இருக்கு. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தால் போல ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படின்றதும் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கேள்விதான். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் காமராஜர் அவர்களுடைய திட்டங்கள் அவர்கள் வாழ்ந்தபோது நமக்காக தலைவராக இருந்து இங்கு இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள், எங்க ஊர்ல பவானிசேகர் அணை இதெல்லாம் அவருடைய காலகட்டத்துல கட்டினதா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அணையுடைய ஸ்பெஷாலிட்டியும் சொல்லுவாங்க. அங்க வந்து அது இயற்கையான ஒரு கட்டடம், அதாவது கட்டமைப்பு, கம்பி சிமெண்ட் இல்லாம இயற்கையான முறையில அந்த கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. இது போன்ற தொழில்நுட்பங்களை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அமல்படுத்தி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் என்பது மிகச் சிறப்பான ஒரு செயல். இது போன்ற நிறைய தகவல்களை படிக்கும்போது, வாசிக்கும்போது அதை நாம் எவ்வாறு செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அறிவாளி என்று நாம் உணர்கிறோம். அதை காமராஜர் போன்றவர்கள் நிறைய அதற்கு முன்பு வாழ்ந்தவர்களுமே அதை உணர்ந்து நம்மோடு நடைமுறைப்படுத்தி செயலாற்றி சென்றார்கள். நாமும் அது அவ்வழியில் செயல் வீரர்களாக இந்த சமுதாயத்தில் நிறைய பணிகளை செய்வோம். அதில் ஒரு எடுத்துக்காட்டாகவே நம் இன்றைய பேச்சாளர் காசி ஆறுமுகம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமது நெறியாளர் ஆரோக்கிய பிரெட்டா அவர்கள் எடுத்து கூறும்போது நாம் உணர்ந்தும், அதே போல வாசிப்பு என்பது மன அமைதியையும் ஒரு மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளை கூட கலைந்து செல்லும் என்பதால் நாம் இங்கு நம்மிடம் சிகிச்சைக்கு வருபவர்களை கூட வாசிக்க சொல்லி ஒரு உந்துதலை ஏற்படுத்தி தொடர்ந்து இங்கு நம்மோடு வரும்போது ஒரு சின்ன புத்தகம் வைத்து அந்த புத்தகத்தை நாமும் சிகிச்சைக்கு வருபவரும் சேர்ந்து வாசித்து அதில் உள்ள கருத்துக்களை ஒரு கருத்து பரிமாற்றமாகவே செய்கிறோம் என்பதையும் இந்நேரத்தில் பதிவு செய்கிறோம். நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க மஞ்சு பார்கவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. உடம்பு சரியில்லைன்னா கூட அதை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உடல் நலத்துக்கும் சரி மனநலத்திற்கும் ரொம்ப நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். அதை நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல காசி ஆறுமுக சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல தலைவர்களின் வாழ்க்கை பற்றியும் பல புத்தகங்களை வாசிப்போம் நேசிப்போம் பற்றியும் நிறைய கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் ஒரு புக்கு எப்படி இருக்கும் அந்த நன்னூல்ல சொல்லியிருக்கிற மாதிரி பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. படிக்கிறத எந்த காலத்துலையும் விட்டுறக்கூடாது. ஸோ படிக்கிறத தொடரணும், படித்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். ஸோ அப்போ தான் வந்து படித்ததனுடைய பயனை வந்து நம்ம அடைய முடியும். ஸோ அந்த மாதிரி பல தலைவர்கள் பகத்சிங், வஉசி, அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஸோ அது மாதிரி அம்பேத்கர், அயோத்திதாசர், அப்துல் கலாம், சுஜாதா பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டாரு. ஸோ அண்ணாதுரை சார் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் கன்னிமரா லைப்ரரியில் அவர் அத்தனை புக்கையும் படித்து முடிச்சுட்டாராம். ஸோ அவருடைய ஆப்ரேஷன்ஸு நடக்கிறது கூட, ஸோ நான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன், முடிச்சப்பறம் வந்து நம்ம ஆப்ரேஷனை வச்சுக்கலான்னு சொல்லி தள்ளி போட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்காரு. அப்துல் கலாம் பற்றி சார் கூட நிறைய சொன்னார், அச்சம் தான் தவிர்க்கணும்னு. அதே மாதிரி இப்போ நிறைய அந்த டிஜிட்டல் இதெல்லாம் வந்து நிறைய வந்துடுச்சு. அது மூலியமாகவும் இப்போ படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. படிக்கிறது குறைஞ்சிடுச்சுன்னா கூட இப்போ பல தளங்கள் வந்திருக்கு. இந்த வாட்ஸ்அப்பு, நூல்கள், குரூப்பு, நிறைய தமிழ் செய்தித்தாள்கள், இது மாதிரி ஏகப்பட்ட அந்த கிண்டில் புக்கு, ஸோ இது மாதிரி இந்த விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா புக்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பெரிய எந்த சாதனை படைத்தவர்களாக சொல்லி சரித்திரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் படிப்பாளிகளாக தான் இருப்பாங்க. ஒரு பெரிய கம்பெனியோ, ஒரு அரசு அதிகாரிகளோ, அது மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் அவர் நல்ல படிப்பாளிகளாக இருந்து தான் அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தேடல்களை வந்து நம்மளுக்கு நிறைய ஊக்குவிக்கும்.
ஸோ எந்த இடத்துலையும் படிப்பை நிறுத்திடக்கூடாது. படிப்பை தொடரணும். எப்போ படிப்பை நிறுத்துறோமோ நம்மளுடைய லைஃப்னுடைய குரோத்தோ வந்து அதனுடைய இதுவோ வந்து படித்த விஷயங்களை செயல்படுத்தணும்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலான்னு கூறி அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். அப்புறம் அந்த ஒரு சிபிடியை பற்றி சொல்லலாம். அந்த காமராஜர்னுடைய அந்த மிஷனை வந்து ஸோ அவருடைய காலத்தில் தான் வந்து அந்த சிஐடி கேம்பஸ், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த சிபிடி, சென்ட்ரல் பாலிடெக்னிக், உமன்ஸ் பாலிடெக்னிக், ஸோ பிரிண்டிங் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, இது மாதிரி பல காலேஜஸ் இருக்கு. திரைப்பட கல்லூரி, கேட்டரிங் டெக்னாலஜிலாம் அங்கே தான் வந்தது. ஸோ ஐஎஸ்ஐ ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கு. ஸோ அவருடைய மிஷன்ஸு கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர் உருவாக்கின அந்த காம்ப்ளெக்ஸ் தான் அன்னைக்கு. அப்படியே எவ்வளோ அறிவாளிகள், படைப்பாளிகள், பல என்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்கின இந்த சிபிடி கேம்பஸ் வந்து காமராஜர் புகழ் வந்து இன்னைக்கும் வந்து புகழை வந்து அறிவிச்சுட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நர்மதம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சரித்திரம் படைப்போம். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைச்சிட்டு இருக்கீங்க. படைப்பாளிகளை கொண்டுட்டு வந்து சேர்த்துறதுல ரொம்ப ரொம்ப முன்முனைப்பா இருந்து கொண்டுட்டு வந்து சேர்த்துறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிகள் பல. சரித்திரம் படைப்போம். நிச்சயமா சரித்திரம் படைப்பு இருக்கிறதுல நம்ம காசி ஆறுமுகத்தோட குரல், அந்த பேசுற தன்மை, அது சின்ன வயசு பையனா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட இது என்னைக்குமே கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நிறைய தகவல் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் நீங்க உணர்ந்து பார்த்து சொன்னதை என்னால இது பண்ண முடிஞ்சது. இறக்குற தருவாயில கூட வந்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த புக்கை வாசிச்சுட்டு இறந்துருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு கேட்காத ஒரு இதா இருந்தது. நிச்சயமா இது போல ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தங்க சொல்றப்ப கேட்கறதுக்கு புதுமையா இருக்குது. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. என் பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவகிட்ட 4 புக்கு சுற்றி வர இருக்கும். ஆனால் 4 விதமா இருக்காது. அவங்க படித்த சம்மந்தப்பட்ட புக்குகளாக இருக்கும். அதை தேடி தேடி படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க சொல்றப்போ அந்த பேரு, டைமு, அதை பத்தின ஒரு 4 குறிப்பு அதை ஒரே இதுல சொல்றப்போ ஆச்சரியமா பார்ப்பேன் நானு. அதை வாசிக்கிறதுனால தான் அந்த இது நிறைய அவனால கத்துக்க முடிஞ்சிருக்குது, வர முடிஞ்சிருக்குது. அதே போல காசி ஆறுமுகம் தம்பி வந்து நிறைய புக்கு வாசிச்சுட்டே இருக்கிறாருங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றிங்கண்ணா, நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களோட சேவையும் உங்களோட பணியும் சிறக்க வாழ்த்துகிறேன். நான் கும்பிடுற பண்ணாரி அம்மனும் பெருமாளும் என்னன்னைக்கு உங்களுக்கு துணை இருக்கட்டுங்கண்ணா. நன்றி, வணக்கம். வாழ்வளமுடன்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாளை பிறந்த நாள் கொண்டாட இருக்கும் எழுத்தாளர், கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாசிப்பை நேசிப்போம் தலைப்புல ஒரு நிறைய பகத்சிங்ல இருந்து காந்தி, ஜி போப்பு எல்லா வாசிப்போட முக்கியத்துவத்தை பத்தி அழகா சொன்னாரு. அவரு எனக்கு என்ன ஒரு அவர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, முதல்ல உண்மையிலேயே சொல்ல போனா அந்த வாசிக்கிற ஒரு முழு கதையும் வாசிச்ச ஒரு புத்தகம் அப்படின்னா அவருடைய புத்தகம் தான். நாங்க மற்ற கதைகளாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த புக்கு அந்த புக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா முழுசா ரசிச்சு ருசிச்சு படித்த புத்தகங்கள் அப்படிங்கிறது அவரு எழுதிய சொர்க்கத்தின் சில காலங்கள், அந்த அந்த 12 கதைகளும் நான் படிச்சு என்னுடைய உணர்வு பூர்வமா நம்முடைய கிராமத்துல நடக்கிற நிகழ்வை வந்து அவர் பச்சுவா எழுதி வைப்பாரு. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு வாசிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட உருவாக்குனது அவருடைய கதையை படிச்சுதான். அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு கூட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய ஊருக்காரு, அப்பாவின் 2வது மரணம் அப்படின்ட்டு அந்த ஒரு புக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதையும் இப்ப வாசித்துட்டு இருக்கேன். எனக்கு அது தூண்டியது வந்து காசி ஆறுமுகம் சகோதரர் தான். ஏன்னா அவரு நிறைய வாசித்திருக்காரு, நிறைய எழுதியிருக்காரு, நிறைய அந்த
அந்த நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கவிதையெல்லாம் வாசிச்சுட்டு நிறைய இந்த பாவனர் அந்த மாதிரி அந்த முன்னாடி எல்லாம் சிறப்புரையாற்றும் போது யோசிப்பேன் எவ்வளவு நோட்ஸ் வந்து எங்கெல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. தேடல் வந்து நிறைய இருக்கு, நிறைய தேடல். ஒரு தலைப்பை கொடுத்துட்டா அந்த தலைப்பு ஒட்டிய தேடல்கள் வந்து நமக்கு தெரியாத கேள்விப்படாத சில விஷயங்கள்லாம் கூட அவரு தேடி கண்டுபிடிச்சு நமக்காக வழங்குவாரு. அதுல என்ன தெரியுது அப்படின்னா அந்த வாசிப்பு வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அதை நமக்கு ஒரு எல்லா இதையும் போட்டு மிக்ஸ்ல அடிச்சு ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ அது சிறப்பு, அதோடைய சிறப்பு வந்து. நன்றி காட்சி அவர்களுடைய மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நான் நாளை பிறந்த நாள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார், உங்கள் அன்பு வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்களோ வாழ்த்துக்களோ இருந்தா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம காசி ஆறுமுகம் அவர்களுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். நிறைய பேர் சேட்லையும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. ராமராஜன், அன்பு சார், அருள் சேவியர் சார், சசிகலா அம்மா, அனைவருக்குமே நன்றி. காசி ஆறுமுகம் உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். முதலில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிய அனைவருக்கும் நன்றி. அதே போல் இந்த தளத்தில் வந்து என்னை விட பலருக்கு வாசிப்பு அனுபவம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா எல்லோருமே வந்து வாசிப்பின் மூலமாக தான் நம்மளுடைய பிறரின் மேன்மையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இவங்க சொல்கின்ற அந்த அனுபவங்களும் கூட வந்து அப்படி தான் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அழகேசன் ஐயா அவர்களும் இதில் பல கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாரு. அதேமாரி சகோதரர் வேல் அவர்களும் வந்து வாழ்த்துக்களும் சொல்லி பல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். விஜயம்மா அவர்கள், மேலும் சரவணன் கண்ணையா அவர்கள் வந்து சொல்லணும்னா அவரை பற்றி ஒரு இது சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஏன்னா அவர் சிறுகதையாடல் அப்படிங்கிற ஒரு தளத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். படிப்புக்கும் வாசிப்புக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ட்டு நம்ம அருள் சேவியர் சார் அவர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அழகாக சொல்லியிருந்தார், வாசிப்புங்கிறது வந்து நம்ம மனதளவில் உள்ள புகுந்து வாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை சொல்லணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன். இல்லை, அதை இப்போ நினைவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி மஞ்சு பார்கவி அம்மா அவங்க வந்து சொல்கிறதுல இன்னொரு என்ன ஒரு புது இது சொன்னாங்கன்னா, வாசிப்பு கூட ஒரு வகையான வைத்தியம் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அதுவும் ஒரு நல்ல இதுதான். ஏன்னா அதே மாதிரி ஐயா சரவணன் ஐயா சொல்லும்போது மன அழுத்தம் இருக்கும்போது வாசிப்பு தான் கை கொடுக்கும் அப்படின்னாங்க. உண்மையில அந்த வாசிப்பு அனுபவம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு பல பிரச்சனைகள் வந்து வந்திருக்காது. பல பேருக்கு வந்து அந்த இதய நோய், இப்போ அந்த ஹார்ட் அட்டாக்னால பல பேர் வந்து இறந்து போகக்கூடிய சூழல் இப்போ இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களோட ஒர்க்கு வேலைப்பளு அப்படிலாம் இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை அந்த வாசிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மட்டுப்படுத்திடும் அந்த மன அழுத்தத்தை. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பழக்க வழக்கமாக அது மாறிட்டு வரணும் அப்படிங்கிறது ஐயா அவர்களுடைய அந்த கூற்று மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அன்பு ஐயா அவர்கள் வந்து அண்ணாதுரையை பற்றி சொல்லியிருந்தாரு. நானும் இதில் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு மறந்துடுச்சு. அதே போல் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது அடிப்படை வசதிக்கு அடுத்த இடம் வந்து புத்தகத்தை தான் கொடுக்கணும். உணவு, உடை, உரையில்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அடுத்தாக்கில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா புத்தகத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேணும் அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு தான் வந்து நூலகத்தோட முன்னோடியாக வந்து நம்ம தமிழ்நாட்டை சொல்லலாம். அதாவது நூலகம் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் தமிழ்நாடு தான். அதே மாதிரி அந்த நூலகவியல் சார்ந்து அந்த நூலக விதிகளை வரையறுத்ததும் தமிழ்நாட்டுக்காரரான சி ரா அரங்கநாதன் அவர்கள். இப்படி வந்து அந்த வாசிப்புகளை வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியா இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். அதே போல நர்மதா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க பல தகவல் வந்து இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது ஒவ்வொருத்தர் மூலமா வந்து ஒவ்வொரு தகவல் தெரிந்து அதைப்படி நம்ம இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி விஜயம்மா அவர்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொருத்தருடைய அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நாம வந்து அன்னைக்கு ஒவ்வொருத்தையும் அதை நிறைவேற்றினா அதுவே வந்து மிகப்பெரிய
ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொன்னார். அதை நம்ம வந்து பின்பற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி அருள் சேகர் சார் அவர்கள், அவரை வாசிக்கிறதுக்கு என்னோட புத்தகம் தான் தூண்டுகோலாக இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்னுடைய 12 கதைகளும் வாசித்து ஒரு சில தளத்துலையும் வந்துட்டு அதை வாசித்து காமிச்சார். அதே போல் வந்து அந்த சிறுகதையாடல் இதுலேயும் கடைசியாக வந்து அவருடைய வாசிப்பு நான் கேட்டிருந்தேன். அப்போ என்னன்னா, ஒரு எழுத்தாளனை விட வாசிப்பாளனுக்கு வந்து தான் சிறந்த ஒரு இதுனா வாசிப்பாளனை சொல்லலாம் எழுத்தனை விட. ஏன்னா நம்மளுடைய கருத்துக்களை அவர் உள்வாங்குறாங்கல்ல, பிறருடைய கருத்துக்களை வந்து உள்வாங்கிட்டு அதை வெளிப்படுத்துறாங்கல்ல, அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய இதுதான். அந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம வாங்கினா கூட நம்ம ஆசிரியரோட நம்ம வந்து உயர்ந்தவர்களாக பிற்காலத்தில் மாறுறோம். அப்துல் கலாமுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தா கூட அந்த ஆசிரியரோட அப்துல் கலாம் தான் உயர்ந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இது நம்ம ஒரு எழுத்தாளர்கிட்ட இருந்து நம்ம உள்வாங்குறோம்ல, உள்வாங்குற அந்த தன்மையை வந்து வெளிப்படுத்துறது வந்து ஒரு பெரிய, அதே போல வெளிப்படுத்துறது வந்து ஒரு பெரிய இதுதான், வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்துச்சு. மேலும் இந்த தளத்தில் வந்து பல பேர் வந்து பின்னோட்டத்துலேயும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. அதே போல் வந்து இன்னொரு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, 1000 பேரை கொன்றவன் வந்து அரை வைத்தியன் அப்படிம்பாங்க. அதாவது இது மாற்றி சொல்லுவாங்க, 1000 பேரை கொன்றவன்ட்டு. அதாவது 1000 வேர் இருக்குல்ல, அதை 1000 பேரை வந்து அறிந்து வைத்திருந்தா அரை வைத்தியன் ஆக முடியும். அதே போல தான் அந்த புத்தகங்களும் வந்து 1000 புத்தகங்கள் படித்தாதான் ஒரு அரை பண்டிதனாவது மாற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். இன்றைக்கு உங்கள் பிறந்த நாள் சிறப்புரையாக வாசிப்பை நேசிப்போம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வாசிக்கவும் சரி, அருள் சேவியர் சார் கதை, உங்க கதையும் ரொம்ப அழகா ஏற்ற இருக்கு. உங்களோட ரொம்ப அழகா வாசித்தது எல்லாமே ஒரு தொடக்கமாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஆரோக்கியபிரட் அவர்கள் சொன்ன மாதிரி முடிந்தால் ஒரு புத்தகத்தை இந்த வாரத்துல நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அந்த வாசிப்பு பழக்கத்தை தொடரும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதையும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறோம். மீண்டும் ஒரு முறை காசி ஆர்மம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இன்னைக்கு காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அவர்களுடைய வாசிப்பை நேசிப்போம் தலைப்பு வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் ரொம்ப ஆச்சரியத்தக்கதாகவும் இருந்தது. வாசிப்பு வந்து ஒரு பெரிய பெரிய தலைவர்களை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கு அப்படின்றது ஐயா அவர்களுடைய பேச்சிலிருந்து தெரிஞ்சது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஐயப்பன், பவுலின், கண்ணன், சரவணன், கண்ணா அனைவருக்குமே நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சிங்கப்பூரிலிருந்து சிவசங்கரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.